ரைட். ஸோ மேக்னட்டிசம் அண்ட் மேட்டரோட ஃபைனல் லெக்சரில் நம்ம இருக்கோம். கான்செப்டோட ஃபைனல் லெக்சரில் இருக்கும். மேக்னெட்டிக் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் சப்ஸ்டன்சஸ். இங்கிருந்து நம்ம என்னெல்லாம் கற்றுக்க போகிறோம். முதல்ல இந்த டேர்ம்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு இன்ட்ரோ கொடுத்துறேன். பி, இந்த டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் பின்னு பேர் வச்சாலே அது மேக்னெட்டிக் இண்டக்ஷன் அப்படின்னு சொன்னாலும் சரிதான். இல்லை சில கொஷின் பேப்பரில் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி அப்படின்னு சொன்னாலும் சரிதான். நம்ம இந்த டாபிக் உள்ளார போறதுக்கு முன்னாடி நீங்க ஒரு 6 பேருக்கு ஹை சொல்லணும். முதல்ல இவன் தான், மேக்னெட்டிக் இண்டக்ஷன், மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி. பி நாட் அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு. எங்க அப்படின்னா ஒன்று வேக்கம்னு சொன்னாலும் சரிதான், இல்லைன்னா ஏர்ன்னு சொன்னாலும் சரிதான். பிஎம்ஏ இதுவும் மேக்னெட்டிக் ஃபீல்டு இல்லை மேக்னெட்டிக் இண்டக்ஷன். எங்கன்னா இன்சைட் த மெட்டீரியல், இன்சைட் த மெட்டீரியல், மெட்டீரியலுக்குள்ளார. இப்போதைக்கு இவங்கெல்லாம் யாருன்னு உங்களுக்கு தெரியாது, அவங்களுக்கு ஒரு பேர் வைக்கிறோம், அந்த பேரை நீங்க கத்துக்கோங்க. பீனா டோட்டலா மேக்னெட்டிக் இண்டக்ஷன். பி நாட்ன்றது என்ன அப்படின்னா ஏர்ல மேக்னெட்டிக் ஃபீல்டு இல்ல வேக்கம்ல மேக்னெட்டிக் ஃபீல்டு. விஎம் மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்சைட்ல மெட்டீரியலுக்குள்ளார. ஹெச்ஆருங்க சரிங்க எல்லாம் குழப்பற மாதிரி இருக்கும், அதனாலதான் பேரை முதல்ல சொல்லிடுறேன். மேக்னடைசிங் ஃபீல்டு. என்னங்க சரி, இது மேல நோ மேக்னெட்டிக் ஃபீல்டுன்றீங்க, கீழே நோ மேக்னடைசிங்ன்றீங்க. கிட்டத்தட்ட ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி தான் எங்களுக்கு தோணுது. அப்படிலாம் இல்ல, அவன் வேற இவன் வேற. மேக்னடைசிங் ஃபீல்டு வேற, மேக்னெட்டிக் ஃபீல்டு வேற. அடுத்தது நான் பயன்படுத்த போறது ஐ பயன்படுத்த போறேன். உங்களோட புக்ஸ்ல எம் பயன்படுத்தியிருப்பாங்க. ஏன்னா நான் மேக்னெட்டிக் மொமெண்ட்டுக்கு கேபிட்டல் எம் யூஸ் பண்ணியிருக்கேன், எம் இன்ட்டு 2Lன்னு யூஸ் பண்ணியிருக்கேன். அதனால இங்கேயும் எம் யூஸ் பண்ண முடியாது. என்சிஆர்டியில ஐஎன் இருக்கும், எஸ்எல் அரோரா, அப்புறம் இந்த நியூட்டன்லாம் எம்னு யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதனால ஓம் இருக்கும், எப்படி எம்னு யூஸ் பண்ணிக்கோ, ஐஎன் யூஸ் பண்ணிக்கோ. ஆனால் அது சொல்லிடுறேன் உங்கள்கிட்ட. ஐபி த இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னடைசேஷன், இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னடைசேஷன் இது ஐ. இவங்க ரெண்டு பேரும் நெருங்கின சொந்தக்காரங்க. மேக்னடைசிங் ஃபீல்டு, இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னடைசேஷன். இவன் இருந்தாதான் இவன் இருப்பான், இவன் இல்லைன்னா இவனும் இருக்க மாட்டான். இவன் 0ன்னா இவனும் 0 தான், இவன் 100ன்னா இவனும் 100 தான். அவங்க ரெண்டு பேரும் நேரடி தொடர்புடையவங்க. ஹெச் மேக்னடைசிங் ஃபீல்டு, ஐ இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னடைசேஷன். சரி, புரிஞ்சிருச்சு. அடுத்து நாங்க வேற ஏதாவது கத்துக்க போறோமா? மியூன்னு ஒரு ஆள் கத்துக்க போறீங்க, மியூ நாட்னு ஒரு ஆள் கத்துக்க போறீங்க, மியூ ஆர் யாருன்னு பார்க்க போறீங்க. மியூ யார் அப்படின்னா பெர்மியபிலிட்டி. எங்க சார் எப்பெல்லாம் நீங்க மியூன் பாக்குறீங்களோ அப்பெல்லாம் அது மீடியம். இதே எப்சிலான் எங்க படிச்ச, எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல நம்ம படிச்சோம். எப்சிலான் அப்படின்னா பெர்மிட்டிவிட்டி, இது பெர்மியபிலிட்டி. ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. எப்சிலான் எவ்வளோ லைன்ஸை பெர்மிட் பண்ணுதோ, பெர்மிட்டிவிட்டி எத்தனை லைன் உள்ள போகுதுன்றது. நான் எவ்வளோ அலோவ் பண்றனோ, எபிலிட்டி எவ்வளோ லைன்ஸை என் வழியா உள்ள போறதுக்கு நான் அலோவ் பண்றனோ அது பெர்மியபிலிட்டி. ரொம்ப டீப்பா போக தேவையில்ல. எப்சிலான் பெர்மிட்டிவிட்டி, மியூ பெர்மியபிலிட்டி. இங்க எலக்ட்ரிக் ஃபீல்டு, இங்க மேக்னெட்டிக் ஃபீல்டு, வேற ஒன்றும் இல்லை. மியூ நாட்னு உனக்கு நல்லாவே தெரியும். சரி, இவன் பேர் வந்து பெர்மியபிலிட்டி ஆஃப் ஏரு இல்லைன்னா வேக்கம். மியூ ஆர் இவங்க ரெண்டு பேரையும் ரிலேட் பண்றதுனால ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டி, ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டி. இவங்க மூணு பேரும் சொந்தக்காரங்க. ஸோ யாரெல்லாம் பேசியிருக்கேன்? ஃபர்ஸ்ட் பி யாரு, பி நாட் யாரு, பிஎம் யாரு, ஹெச் யாரு, ஐ யாரு, மியூ யாரு, மியூ நாட் யாரு, மியூ ஆர் யாருன்னு பேசியிருக்கேன். இன்னும் யாராவது இருக்காங்களா சார்? கையம்னு ஒருத்தவன் இருக்கான், இவன் தான் கையம். என்னது கையம்மா? எக்ஸ் போடுவோம்ல, அந்த மாதிரி ஒரு கோடு நேரா போடுங்க, லெஃப்ட்ல இருக்கிற கோடை அப்படி ஸ்டைலா போடுங்க, முடிஞ்சு போச்சு. கையம். கையம்னா இவனுக்கு ஏதாவது பேர் வைங்க சார். இவனோட பேரு தான் மேக்னெட்டிக், மேக்னெட்டிக் சசப்டிபிலிட்டி, மேக்னெட்டிக் சசப்டிபிலிட்டி. ஆரம்ப காலங்கள்ல இந்த வார்த்தையை வாயிலே நுழையாது, சொல்லி சொல்லி தான் நுழைஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன். சசப்டிபிலிட்டி எங்க பசங்க சிரிச்சிருவாங்களோன்றதுக்காக மேக்னெட்டிக் எழுதிடுவேன். சசப்டிபிலிட்டி ஸ்பெல்லிங்கை கையில் எழுதிட்டு போயிட்டு போர்டில் எழுதி போட்டு
மேக்னெட்டிக் இது என்னன்னு படிங்கன்னா பையன் கரெக்டா சொல்லிடுவான். ஆமா நீங்க சொன்னதான் ரைட்டுன்னு அப்படியே சமாளிச்சுட்டு அடுத்த டாபிக் உள்ளார ஓடிடுது. குழப்பம் அப்படிதான் ஓடிச்சு. பட் இப்ப வாயில வர ஆரம்பிச்சிருச்சு. மேக்னெட்டிக் சசப்டபிலிட்டி, ரைட்டா? கையும். ஓகே. ஸோ மேக்னெட்டிக் இந்த வீட்டுக்குள்ளார இத்தனை பேர் வாழ போறாங்க. ஒவ்வொரு ஆளை பார்த்துருவோமா? சொல்லுப்ப. சார் ஹெச் மட்டும் திருப்பி சொல்றீங்க சார். மேக்னடைசிங் ஃபீல்டு. இன்னும் எதுக்குமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணல. வேர்டு அவங்களுக்கு என்னென்ன பேர் வைக்கிறோம்னு சொல்லியிருக்கேன். ஹெச்னா இந்த டாபிக்கை பொறுத்த வரைக்கும் மேக்னடைசிங் ஃபீல்டு. ஐனா இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னடைசேஷன். இன்னும் அதை பத்தி நம்ம பேசவே இல்லை, உள்ள போகல. இப்ப நான் சொல்றேன், அது அப்புறம் புரியலன்னா மறுபடியும் என்கிட்ட கேளுங்க, சரியா? அடுத்தது ரைட் பா. ஸோ எல்லாரோட பேரும் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? ஓகே சார். மேக்னெட்டிக் இண்டக்ஷன்னா என்னங்க சார்? முதல்ல அதை சொல்லி கொடுங்க. பி பா. இதை கத்துக்கிட்டா வரப்போற 50 நிமிஷம் உங்களுக்கு ஈஸி, ரைட்டா? பார்த்துருவோமா? நான் என்ன பண்றேன், ஒரு மெட்டீரியல் பா, இது நல்லா சொல்லுங்க. இது ஒரு பார், ஒரு அயன் பார் மாதிரி ஒரு பார். இது ஒரு மெட்டீரியல், பார் மேக்னெட் கிடையாது. இந்த மெட்டீரியலை கொண்டு போயிட்டு என்கிட்ட கொஞ்சம் ஃப்ரீயா ஜாலியா பேசுங்க இன்னைக்கு. நான் என்னெல்லாம் கேட்குறேன்னா பதில் சொல்லு. தப்பா இருந்தா பரவாயில்ல, நம்ம பார்த்துக்கலாம். பட் பதில் சொல்லலைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. இதை கொண்டு போயிட்டு ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டில் நான் பிளேஸ் பண்றேன். மேக்னெட்டிக் ஃபீல்டு, மேக்னெட்டிக் ஃபீல்டில் ஒரு மெட்டீரியலை பிளேஸ் பண்ணா என்ன நடக்கும்னு யாராவது சொல்லுங்க. சும்மா சொல்லு, என்ன நடக்கும்? அதுக்கும் மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் வரும் சார். அதுக்கும் மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி வரும். ரொம்ப அழகா சொன்னோம். இப்போ இந்த பார் இந்த மெட்டீரியல் மேக்னெட்டா இப்ப மாற போகுது. எப்படி மாறும்? எப்ப இந்த லைன் வெளில வருதோ இந்த இடம் நார்த் போல் ஆயிடும். எப்ப லைன் உள்ள என்டர் ஆகுதோ அந்த இடம் சவுத் போல் ஆயிடும். இது எங்க படிச்சோம்? சொலினாய்டுல படிச்சோம். தம்ப் இருக்கிற டைரக்ஷன் நார்த்னு சொல்லி கொடுத்தோம் சொலினாய்டுல. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த வெறும் பார் மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி உள்ள வந்ததுனால இது ஒரு மேக்னெட்டா மாறிடுச்சு. நார்த் போல் சவுத் போல். இப்போ இந்த நார்த் போல் சவுத்துல இருந்து ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு வரும் தானே, கரெக்டா? நான் என்ன பண்றேன், ஒரு காந்தம் அல்லாத பொருளை காந்தம் ஆக்கிட்டேன், மேக்னெட் ஆக்குறேன். இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, மேக்னெட் ஆனதுனால அதுல இருந்தும் மேக்னெட்டிக் ஃபீல்டு வரும், அதுல இருந்தும் மேக்னெட்டிக் ஃபீல்டு வரும். அதை தனியா காமிக்கிறதுக்கு தான் அந்த ரெட் கலர் லைன் போட்டிருக்கேன். இப்ப நீங்க கொடுத்த மேக்னெட்டிக் ஃபீல்டு எந்த டைரக்ஷன்ல இருக்கு? இந்த டைரக்ஷன்ல இருக்கு, ரைட் சைட்ல இருக்கு. இன்டியூஸ் ஆனது எந்த பக்கம் இருக்கு? லெஃப்ட் சைட்ல இருக்கு. ஆனா எல்லாரும் இந்த பார் பாருங்க, இந்த பாருக்குள்ளார பாருங்க. இந்த பாருக்குள்ளார மேக்னெட்டிக் ஃபீல்டு நீங்க என்ன டைரக்ஷன்ல கொடுத்தீங்களோ அதே டைரக்ஷன்ல தான் இருக்கும். அப்ப என்னங்க சார் நடக்கும்? அவுட் சைட்ல உங்களோட மேக்னெட்டிக் ஃபீல்டும் இந்த இன்டியூஸ் ஆன மேக்னெட்டிக் ஃபீல்டும் கேன்சல் ஆகிடும். இன்சைட்ல சேமா இருக்கிறதுனால எல்லாம் நெருக்கமாகிடும். சார் சரியா புரியல, டயக்ராம் போட்டு காமிங்களேன். இப்ப ஏற்கனவே சில மேக்னெட்டிக் ஃபீல்டு உள்ள போச்சு, இது உங்களோடது. சில மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்டியூஸ் ஆச்சு, அதனால இந்த மெட்டீரியல்குள்ளார நிறைய மேக்னெட்டிக் ஸ்ட்ரென்த் உள்ள போயிடும். வெளியில ஒன்றும் பெருசா இருக்காது. இப்படி வந்துடும் இந்த டயக்ராம். ஏன்னா அவுட் சைட்ல இங்க கேன்சல் ஆயிருக்கு பாருங்க, இங்க கேன்சல் ஆயிருக்கு பாருங்க. இன்சைட்ல தான் நீங்க கொடுத்த மேக்னெட்டிக் ஃபீல்டும் அந்த மெட்டீரியல்ல இன்டியூஸ் ஆன மேக்னெட்டிக் ஃபீல்டும் சேம் டைரக்ஷன். அதனால அந்த பார் மேக்னெட் அந்த மெட்டீரியலுக்குள்ளார நிறைய மேக்னெட்டிக் ஃபீல்டையும் போயிட்டே இருக்கும். இப்போ ஒண்ணுமே இல்லாதவனை மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்டியூஸ் பண்ண வச்சுட்டோம் தானே, இதுக்கு பேரு தான் மேக்னெட்டிக் இண்டக்ஷன். அப்ப மேக்னெட்டிக் இண்டக்ஷன்னா பி. நான் உங்களுக்கு புரியறதுக்காக ஹை போட்டுக்கிறேன். மேக்னெட்டிக் இண்டக்ஷன் நீங்க ஏர்ல கொடுத்தீங்கல்ல, அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு பி நாட். இங்க ஒரு பார் வச்சிங்கல்ல, ஒரு மெட்டீரியல், அந்த மெட்டீரியல்ல இன்டியூஸ் ஆனது பிஎம் மெட்டீரியல்குள்ளார. இப்போ உங்களுக்கு தெளிவா புரியுதா பாருங்க. இப்ப டோட்டல் மேக்னெட்டிக் இண்டக்ஷன் வேணும்னா வேக்கம்ல மேக்னெட்டிக் ஃபீல்டையும் அந்த இன்சைட்ல அந்த மெட்டீரியலால உருவான மேக்னெட்டிக் ஃபீல்டையும் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டோட்டல் மேக்னெட்டிக் இண்டக்ஷன் கிடைச்சிரும். அப்ப இங்கதான் இந்த லெசன் ஸ்டார்ட் ஆகுது. பிஐ வேணும்னா பி நாட் பிளஸ் பிஎம். பி நாட் ஏர்ல மேக்னெட்டிக் ஃபீல்டு, அவுட் சைட்ல பிஎம் மெட்டீரியல்குள்ளார. பிஐ ரெண்டும் சேர்த்து இன்டியூஸ் ஆகிறது. ஏன்னா இதுக்குள்ளார 2 லைனும் இருக்கு.
நீங்க கொடுத்ததும் இருக்கு, இன்டியூஸ் ஆனதும் இருக்கு. ஸோ டோட்டல் மேக்னெட்டிக் இண்டக்ஷன் B0 பிளஸ் பிஎம். எப்பவுமே மறக்காது, இதுதான் இந்த இடத்துல ஆனா மாதிரி, ஏ மாதிரி இந்த டாபிக். இங்க இருந்து தான் அந்த லெசன் ஸ்டார்ட் ஆக போகுது. ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டில் சாதாரணமாக ஒரு பார் வச்சா என்ன ஆகும் அப்படின்னா அது கண்டிப்பாக மேக்னெட் ஆகும். இது எப்படி மேக்னெட் ஆகும்னா, முதல்ல இது சவுத் போல் ஆகிடும், இது நார்த் போல் ஆகிடும். நீங்கள் கொடுத்த மேக்னெட்டிக் ஃபீல்டு இங்கே இருக்கும், அதால் வந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு ஆப்போசிட்டில் இருக்கும். அதனால் அவுட் சைடில் உங்களோடது அதுவும் கேன்சல் ஆகிடும். பட் இன்சைடில் மட்டும் ரொம்ப ஸ்ட்ராங் மேக்னெட்டிக் ஃபீல்டாக வர ஆரம்பிச்சிடும். அதனால் இங்கே வெளியிலேருந்து இப்படிலாம் வரும், வெளில போகும், உள்ளே மட்டும் ரொம்ப ஸ்ட்ராங்காக அப்படி இருக்கும்னு அர்த்தம். ரைட்டா? நல்லா கற்றுக்கிட்டீங்களா? ரைட். ஸோ இங்கே லெசன் ஸ்டார்ட் பண்ணுறது, மேக்னெட்டிக் இண்டக்ஷன் வேணும்னா B0 ப்ளஸ் பிஎம். இந்த பிஎம் யார்? அந்த சப்ஸ்டன்ஸால், நீங்கள் வச்ச அந்த சப்ஸ்டன்ஸால் வந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு. ரைட் சார், எல்லாமே சூப்பராக புரிஞ்சிருச்சு. இப்போ தான் ஹெச்சை தேடி போயிட்டுருக்கோம். இப்போ நிறைய எக்ஸாம்பிள் சொல்கிறேன், புரியுதான்னு பாரு. எங்கே புரியலனாலும் சார்னு டக்குன்னு கூப்பிட்டு ஒரு 20 நிமிஷத்துக்கு தான். அதுக்கப்புறம் டயாபேராஃபெரோ தொட்டுட்டோன்னா நீங்கள் கண்ணை மூடினாலே டக்குன்னு கிராஸ் பண்ணி அது ஓடி போயிடும். கிளாஸுக்கு முடிஞ்சிடறதுக்குள்ள சூப்பராக சொல்லி கொடுத்துறேன். இந்த டேர்ம்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு தான் கொஞ்சம் நேரம் வேணும். நீங்களும் நல்லா கவனிங்க. மேக்னடைசிங் ஃபீல்டு, மேக்னடைசிங் ஃபீல்டு தமிழில் இது போய் தமிழ் மீடியம் புக்கெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். காந்தம் ஆக்குதல்னு அர்த்தம். காந்தம் ஆக்குதல். காந்தம் ஆக்குதல்னா என்ன அர்த்தம்? ஸோ காந்தம் அல்லாத ஒரு பொருளை காந்தமாக்குறது. இப்போ புரியலன்னா குழப்பிக்காத, நான் இங்கிலீஷ்லேயும் சொல்கிறேன். ஒரு மெட்டீரியல், ஒரு நான் மேக்னெட்டிக் மெட்டீரியல், இந்த நான் மேக்னெட்டிக் மெட்டீரியலில் மேக்னெட்டிக் மெட்டீரியலாக மாற்றுறதுக்கு நான் கொடுக்கக்கூடிய இந்த ஃபீல்டோட பேரு தான் மேக்னடைசிங். மேக்னடைசிங் ஃபீல்டு நான் கொடுக்குறேன், அதனால ஹெச். நீங்க வாங்குறீங்க, அதனால ஐ. அப்ப ஹெச்னா மேக்னடைசிங் ஃபீல்டு. மேக்னடைசிங் ஃபீல்டு. இன்னும் நல்லா சொல்லுங்க சார். The capability of the magnetizing field to magnetize the substance. ஒரு சப்ஸ்டன்ஸை மேக்னடைஸா மாற்றக்கூடிய கேப்பபிலிட்டி தான் மேக்னடைசிங் ஃபீல்டு. இந்த வார்த்தை நல்லா புரியுதா? ஒரு சப்ஸ்டன்ஸ், அதை நீங்க மேக்னடைஸா மாற்றணும். ஒரு சப்ஸ்டன்ஸை மேக்னடைஸா மாற்றக்கூடிய அந்த எபிலிட்டி, அந்த கேப்பபிலிட்டியை தான் மேக்னெட்டிக் ஃபீல்டு ஸ்ட்ரென்த்துன்னு சொல்லலாம், இல்லை மேக்னடைசிங் ஃபீல்டுன்னு சொல்லலாம். தமிழில் புரிகிற பசங்க தமிழில் பார்த்துக்கோங்க, புரியாதவங்க அப்படியே விட்டுருங்க. காந்தம் ஆக்குதல். இந்த பொருள் வந்து காந்தமே கிடையாது. இது நான் என்ன பண்ணுறேன், மந்திரம் போட்டு மேஜிக் பண்ணி காந்தம் ஆக்குறேன். அப்போ நான் தான் யார்? மேக்னடைசிங் ஃபீல்டு. ஸோ மேக்னடைசிங் ஃபீல்டு என்ன தெரியுதா? உன் பேனாவை பாரு, பக்கத்தில் உன் பென் இருக்குல்ல, அதை எடுத்துக்கோ. சாதாரணமாக அது ஒரு அயன் பார். அயன் பாரா? நீ அந்த பெண்ணை முறைச்சி பாரு. இப்போ முறைச்சி பார்த்ததும் அந்த அயன் பார் என்ன ஆயிடுச்சு? மேக்னெட்டாக மாறிடுச்சு. இப்போ நீ முறைச்சி பார்த்தல, அந்த முறைச்சி பார்த்தது தான் மேக்னடைசிங் ஃபீல்டு. நீ தான் அந்த மேக்னெட்டை, அந்த மெட்டீரியலை என்ன பண்ண? மேக்னெட்டாக மாற்றின. எப்படி மேக்னெட்டாக மாற்றின? நீ காந்தமாயிடு, நீ காந்தமாயிடு, நீ காந்தமாயிடுன்னு சினிமாவில் மேஜிக் பண்ணுவாங்கல்ல, மந்திரம் போடுவாங்களே, அந்த மாதிரி ஃபீல்டு கொடுத்து அதை மேக்னெட்டாக மாற்றிட்டு. அப்போ நீ தான் யார்? மேக்னடைசிங் ஃபீல்டு. இவ்வளோ வாய்கிரி பேசுறீங்களே, இதுக்கு ஃபார்முலா சொல்லிட்டு போங்க. மேக்னடைசிங் ஃபீல்டு வேணும்னா ஏர்ல இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டை பெர்மியபிலிட்டியால டிவைட் பண்ணணும். படிங்க ஃபாஸ்டா படிங்க. ஹெச்சுக்கு பதிலாக B0 பை μ0. B0 யாரு? மேக்னெட்டிக் ஃபீல்டு, ஏர் ஆர் வேக்கம். B0 யாரு? மேக்னெட்டிக் ஃபீல்டு. மேக்னெட்டிக் ஃபீல்டு ஏர் இல்லைன்னா வேக்கம். அதுக்கும் பெர்மியபிலிட்டி. பெர்மியபிலிட்டி எங்கன்னா ஏருக்கும் இல்லைன்னா வேக்கமுக்கும். ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைச்சிரும்? B0 பை μ0. இதுதான் மேக்னடைசிங் ஃபீல்டோட எக்ஸ்பிரஷன். மேக்னடைசிங் ஃபீல்டு ஹெச்சோடது. ஃபார்முலா படிச்சிங்களா? சரி, இதுக்கான யூனிட் சொல்லி கொடுங்க. யூனிட் எல்லாத்துக்கும் பின்னாடி சேர்த்து ஒன்னா சொல்லித்தரேன். இப்போதைக்கு ஆம்பியர் மீட்டர்னு தெரிஞ்சுக்கோங்க. ஆம்பியர் மீட்டர். ஏன்னா பிக்கு பதிலாக எஃப் ஈக்குவல் டு பிஐஎல் அங்கே போகணும். பி வேணும்னா எஃப் பை ஐஎல் இங்கே வரணும். μ0 வேணும்னா எஃப் ஈக்குவல் டு μ0 பை 4 பை
m1 m2 பை டி ஸ்கொயர் இங்கேருந்து மியூனாட் போகணும், அப்புறம் ரெண்டுத்தையும் எடுத்துகிட்டு வந்து ஆம்பியர் பெர் மீட்டர்னு எழுதணும். ஸோ அந்த யூனிட் தேடி போனோன்னா அதுக்கே எனக்கு 7 நிமிஷம் ஆகிடும். ஸோ அதனால எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா கடைசியாக சொல்லித்தரேன். இப்போதைக்கு மேக்னடைசிங் ஃபீல்டோட யூனிட் ஆம்பியர் பெர் மீட்டர், ரைட்டா? ஸோ மேக்னடைசிங் ஃபீல்டு என்னன்னு புரிஞ்சிருச்சா? ஒரு மெட்டீரியலை மேக்னடைஸ் பண்ணக்கூடிய எபிலிட்டி. நீங்க தான் அந்த மெட்டீரியல், நான் உங்களை மேக்னடைஸ் பண்றேன், அப்ப நான் தான் மேக்னடைசிங் ஃபீல்டு. சூப்பரா இருந்துச்சா? இப்போ நான் தான் மேக்னடைசிங் ஃபீல்டு. நான் மேக்னடைசிங் ஃபீல்டு கொடுக்க 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 நீ என்ன ஆன? மேக்னட் ஆன. அப்ப நீ மேக்னட் ஆனா நீ யாரு? இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னடைசேஷன். இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னடைசேஷன். அப்ப ஐக்கு பேர் வச்சலாமா? இந்த ஐயை தான் உங்க புக்ல எம்னு யூஸ் பண்ணியிருப்பாங்க, குழப்பிக்கூடாது. இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னடைசேஷன் அப்படின்னா என்னங்க சார்? இப்போ சவுத் போல்ல இருந்து நார்த் போலுக்கு ஒரு டைரக்ஷன் போட்டா அது யாருப்பா? மேக்னெட்டிக் மொமெண்ட். திரும்பவும் சொல்றேன், கிளாஸ் போயிட்டே இருக்கும். எங்கேயாவது புரியலன்னா அப்படியே நிறுத்திடு. சார் எனக்கு புரியல, இன்னொரு டைம் சொல்லி கொடுங்க. நிறைய வேண்டாம், ஒரு இந்த 7 டாபிக் மட்டும்தான். அதுக்கப்புறம் உங்களுக்கு 100% புரியுன்றது எனக்கு நல்லா தெரியும். இங்க டேர்ம்ஸ் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கிறதுனால நீங்க குழப்பிப்பீங்கன்னு தான் நான் திரும்ப திரும்ப அதே பேசினு இருக்கேன். சவுத் போல்ல இருந்து நார்த் போலுக்கு ஒரு டைரக்ஷன் போகும், அதுதான் மேக்னெட்டிக் மொமெண்ட். அப்போ ஒரு மெட்டீரியல் எப்படி மேக்னெட் ஆச்சு நீங்க தெரிஞ்சுப்பீங்க? அங்க எவ்வளோ மேக்னெட்டிக் மொமெண்ட் இருக்கோ அப்படின்னா அது நிறைய மேக்னெட் ஆயிருக்குன்னு அர்த்தம். அப்ப எம் நிறைய இருக்கணுமா சார்? ஆமா. அப்ப இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னடைசேஷன் மேக்னெட்டிக் மொமெண்ட் பெர் யூனிட் வால்யூம். இந்த ஃபார்முலா படிச்சிருங்க. Intensity of magnetization is defined as the ratio of magnetic moment per unit volume. Magnetic moment per unit volume. ரைட்டா? இதை கொஞ்சம் ஈக்குவேஷனை ரீஅரேஞ்ச் பண்ணுவோமா? மேக்னெட்டிக் மொமெண்ட்டுக்கு m இன்ட்டு 2Lன்னு படிச்ச ஞாபகம் இருக்கும், போன வாரம் படிச்சிங்க. மேக்னெட்டிக் மொமெண்ட்டு ஐஏன்னு ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்தேன், m இன்ட்டு 2Lன்னு ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்தேன். ஸ்மால் எம் யாரு? போல்ஸ் ஸ்ட்ரென்த்னு சொன்னோம். அப்ப மேக்னெட்டிக் மொமெண்டோட யூனிட் ஆம்பியர் மீட்டர்னு சொன்னோம். இங்க இருந்து பை வால்யூம்க்கு பதிலா ஏரியா இன்ட்டு லென்த்னு சொல்லலாம். பார் மேக்னெட்டோட லென்த் 2L, அதனால நான் 2Lன்னு எழுதிக்கிட்டேன். ஒரு பார் மேக்னெட்னாலே அதோட டோட்டல் லென்த் 2L தானே, எனக்கு தெரியும் தானே? சரி, எங்களுக்கு புரிஞ்சிருச்சு. ஐய 2 விதமா எழுதலாமா? மேக்னெட்டிக் மொமெண்ட் பெர் யூனிட் வால்யூம்னு எழுதினாலும் சரிதான், போல் ஸ்ட்ரென்த் பெர் யூனிட் ஏரியான்னு சொன்னாலும் சரிதான். போல் ஸ்ட்ரென்த் பெர் யூனிட் ஏரியா கத்துக்கிட்டீங்களா? அப்ப 2 ஃபார்முலா போட்டாச்சு. யூனிட் சொல்லிட்டு போங்க சார். பை த ஆம்பியர் மீட்டர் ஸ்கொயர், சாரி பை m ஈக்குவல் டு ஐ ஆம்பியர் மீட்டர் ஸ்கொயர். இந்த m ஓடது தான் ஆம்பியர் மீட்டர், போல் ஸ்ட்ரென்த்தோட தான் ஆம்பியர் மீட்டர். இப்போ இங்க பாருங்க, ஆம்பியர் மீட்டர் ஸ்கொயர், ஆம்பியர் மீட்டர், ஏரியாவுக்கு ஒரு மீட்டர் ஸ்கொயர், மீட்டர் போயிடுச்சு, அதனால ஆம்பியர் பெர் மீட்டர். இங்க எழுதினாலும் ஆம்பியர் மீட்டர் ஸ்கொயர் பை மீட்டர் கியூபு, வால்யூம் மீட்டர் கியூபு, இங்கேயும் ஆம்பியர் பெர் மீட்டர். ஸோ இந்த இடத்துல உனக்கு ஒரு விஷயம் தோணணும், சார் ஹெச்சுக்கும் நீங்க ஆம்பியர் பெர் மீட்டர் தானே சொன்னீங்க, ஐக்கும் நீங்க ஆம்பியர் பெர் மீட்டர் தானே சொன்னீங்க. ஆமா, ஏன்னா ஹெச்சும் ஐயும் நேரடி சொந்தக்காரங்கன்னு சொன்னேன். ஹெச் இருந்தாதான் ஐ இருக்கும். நான் உங்களை காந்தம் ஆக்குனாதான் நீங்க காந்தம் ஆவீங்க. நான் உங்களை மேக்னடைஸ் பண்ணாதான் நீங்க மேக்னெட்டா மாறுவீங்க. அப்ப ஹெச்சும் ஐயும் டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனல்னு சொல்ல வரீங்களா? ஆமா. நிறைய ஹெச் கொடுத்தா நீ நிறைய மேக்னெட் ஆவ. இப்போ உனக்கு புரிஞ்சிருக்கும். இந்த ஹெச்ன்றது யாரு? உருவாக்குற இடத்துல இருக்கு. ஐ யாரு? உருவாகுற இடத்துல இருக்கு. தமிழோட உச்சரிப்பு புரியுதா உங்களுக்கு? காந்தம் ஆக்குதல், காந்தம் ஆகுதல். ஆக்குதல்னா மேக்னடைஸ் பண்றது, ஆகுதல் அப்படின்னா மேக்னெட்டாவே மாறுறது. ரைட்டா? ஹெச் இஸ் ப்ரப்போர்ஷனல் டு ஐன்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு முடிவுக்கு வந்துடலாமா? ஹெச் யாருங்க சார்? மேக்னடைசிங் ஃபீல்டு B0 பை μ0. ஐ யாரு? இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னடைசேஷன் m/v சொல்லலாம், இல்லைன்னா m/a சொல்லலாம். குழப்பிக்காத, இவன் மேக்னெட்டிக் மொமெண்ட், இவன் போல் ஸ்ட்ரென்த்.
ரெண்டு பேரோட யூனிட்டும் ஆம்பியர் பெர் மீட்டர் தான், ஆம்பியர் பெர் மீட்டர் தான். கற்றுக்கிட்டீங்களா? இப்போதான் ஒரு பிரமாதமான ஆளை தேடி போகிறோம். இந்த ஒட்டுமொத்த டாபிக்ல இவனை சுற்றி தான் டயாபாராஃபெரோ வரப்போகுது. கையம் சார், கையம்னா என்னங்க சார்? கையம் இப்போ ஹெச்எஸ் ப்ரப்போர்ஷனல் டு ஐன்னு சொன்னேன். ஹெச்எஸ் ப்ரப்போர்ஷனல் டு ஐ. நிறைய மேக்னடைசிங் ஃபீல்டு கொடுத்தீங்கன்னா நிறைய இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னடைசேஷன் கிடைக்கும். இல்லைன்னா இப்படி இல்லாமல் ஐ இஸ் ப்ரப்போர்ஷனல் டு ஹெச். நான் நிறைய கொடுக்குறேன், நீங்கள் நிறைய மேக்னெட் ஆகுறீங்க. இப்போ ரைட் சைடில் ஒரு கான்ஸ்டன்ட் போடணும். பை ஈக்குவல் டு சம் கான்ஸ்டன்ட் இன்டு ஹெச். அந்த கான்ஸ்டன்ட் யாருன்னு உங்கள் கண்ணுக்கு தெரியுதா? இவன் தான் சசப்டிபிலிட்டி, மேக்னெட்டிக் சசப்டிபிலிட்டி. அப்படின்னா நீங்க கையம்னா சசப்டிபிலிட்டின்னு தான் சொன்னீங்களே தவிர அவன் என்ன வேலை செய்யணும், அவன் யாரு, எதுவுமே சொல்லலைங்க சார். முதல்ல கையம்கான ஃபார்முலா பார்த்துருங்க, அப்புறம் அவன் என்ன வேலை செய்யறான்னு பார்த்துருவோம். கையம்னா மேக்னெட்டிக் சசப்டிபிலிட்டி, த ரேஷியோ ஆஃப் இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னடைசேஷன் டு தி மேக்னடைசிங் ஃபீல்டு. அங்க இருக்கிறது அப்படியே வார்த்தையா எழுதுங்க, அவ்வளவுதான் ஆன்சர். கையம்னா யாரு? மேக்னெட்டிக் சசப்டிபிலிட்டி. ஈக்குவல்ட்டி யாரு? இஸ் டிஃபைன்ட் அஸ். பை போட்டதுனால ரேஷியோ ஆஃப். ஐனா இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னடைசேஷன். ஹெச்னா மேக்னடைசிங் ஃபீல்டு. அப்ப கையம் வேணும்னா the ratio of intensity of magnetization to the magnetizing field. ஒரே ஒரு கேள்வி உங்ககிட்ட, கையமோட யூனிட் என்னவா இருக்குன்னு யாராவது டக்குன்னு சொல்லுங்க. கையமோட யூனிட், கையமோட யூனிட் உனக்கு நல்லா தெரியும், கொஞ்சம் யோசிச்சா சொல்லிடுவேன். கான்ஸ்டன்டா சார்? நோ யூனிட்டா? கான்ஸ்டன்ட். நோ யூனிட். நோ யூனிட். ரைட், நோ யூனிட். ரொம்ப அழகா சொன்னீங்க. இப்போ பதில் பேசுங்க, தப்பானா பரவாயில்லன்னு உங்கள்கிட்ட எத்தனையோ முறை சொல்லியாச்சு. நீ பேசினாதான் கிளாஸ் நல்லா இருக்கும். அதனால கேட்டேன், நான் எப்பயாவது ஒரு டைம் தானே கேட்குறேன். கையமோட யூனிட் இன்டென்சிட்டிக்கும் ஆம்பியர் பெர் மீட்டர் தான் சொன்னீங்க, ஹெச்சுக்கும் ஆம்பியர் பெர் மீட்டர் தான் சொன்னீங்க. அப்போ ரெண்டு பேரும் போயிட்டாங்கன்னா நோ யூனிட் தானே. அப்போ மேக்னெட்டிக் சசப்டிபிலிட்டிக்கு யூனிட் இருக்காப்பான்னு கேட்டால் பதில் என்ன? யூனிட்லாம் கிடையாதுங்க சார். இந்த கையமோட வேல்யூ நெகட்டிவா இருந்ததுன்னா காதுல வாங்க, சூப்பரா இருக்கும் பாருங்க. கையமோட வேல்யூ நெகட்டிவா இருந்ததுன்னா அவன் தான் டயாமேக்னெட். கையமோட வேல்யூ பாசிட்டிவாவும் ஸ்மாலாவும் இருந்தா, வார்த்தையை காதுல வாங்கு, கையமோட வேல்யூ பாசிட்டிவாவும் ஸ்மாலாவும் இருந்தா அவன் தான் பாராமேக்னெட். கையமோட வேல்யூ பாசிட்டிவாவும் லார்ஜாவும் இருந்தா அவன் தான் ஃபெர்ரோ மேக்னெட். நிறைய டைப் ஆஃப் மேக்னெட் இருக்கு. டயா, பாரா, ஃபெர்ரோ, ஃபெர்ரி, ஆன்டி ஃபெர்ரி, அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். அந்த மாட்டோம் உங்க 12th சிலபஸ்ல 3 மேக்னெட் தான் கொடுப்பாங்க, டயா, பாரா, ஃபெர்ரோ. இன்கேஸ் ஃபியூச்சர்ல யாராவது பிஎஸ்சி எம்எஸ்சி பிசிக்ஸ் படிக்கிற அண்ணா அக்காவெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட கேட்டிங்கன்னா தெரியும் இந்த மாதிரி டாபிக்லாம் அங்கே இருக்கு அப்படின்ட்டு. ரைட்டா? ஸோ கையமோட வேல்யூ நெகட்டிவ் டயா, பாசிட்டிவ் ஸ்மால் பாரா, பாசிட்டிவ் லார்ஜ் ஃபெர்ரோ. இதெல்லாம் அடுத்து போய் அம்மா இவ்வளோ நேரம் சொல்றீங்களா இந்த டயா, பாரா, ஃபெர்ரோ, அவங்கெல்லாம் யாரு சார்? அவங்கெல்லாம் டைப்ஸ் ஆஃப் மேக்னெட்ஸ். அவங்கள பற்றி தான் இன்னைக்கு ஃபுல்லாக நம்ம படிக்க போகிறோம். இப்போ வாசப்படிக்குள்ளார என்ட்ரு ஆகிட்டு இருக்கோம், இவங்களெல்லாம் சந்திச்சுட்டு இருக்கோம். அவங்கள பார்க்கறதுக்கு முன்னாடி மேக்னெட்டிக் சசப்டிபிலிட்டி பற்றி நல்லா பேசிட்டீங்க. பெர்மியபிலிட்டி சொல்லிட்டு போங்களேன். சசப்டிபிலிட்டி என்னன்னு சொல்லவே இல்லையே. How easily a substance is magnetized? How easily a substance is magnetized. என்ன அர்த்தம்? ஒரு பொருள், ஒரு சப்ஸ்டன்ஸ் எவ்வளோ ஈஸியாக மேக்னெட் ஆகுது, எவ்வளோ மாடரேட்டாக மேக்னெட் ஆகுது, எவ்வளோ டஃப்பாக மேக்னெட் ஆகுது, இதை பற்றி பேசுறது தான் சசப்டிபிலிட்டி. டயாமேக்னெட்டு சொல் பேச்சு கேட்காது, நான் என்ன சொன்னாலும் எனக்கு எதிராக தான் செய்யும். பாராமேக்னெட்டு சொல் பேச்சு கேட்கும், கொஞ்சமாக கேட்கும். ஃபெரோ மேக்னெட்டு உங்கள் எல்லாரும் மாதிரியும் நல்ல பிள்ளைன்னு வச்சுக்கோங்களேன், என்ன சொன்னாலும் பிரமாதமாக கேட்கும். உனக்கே சிரிப்பு வருது இல்லை? ரைட் பை, கிளாஸ் முடிஞ்சதும் தனியாக நீ நிறைய சரி சூப்பராக என்ன. ஃபெரோ மேக்னெட் நிஜமாலுமே உங்களை மாதிரி என்ன சொன்னாலும் கேட்கும், எது செய்ய சொன்னாலும் அழகாக செய்யும். ஏன்னா ஒரு ஹோம்ஒர்க் கொடுத்தேன்னா அந்த சம்மை போட்டு அனுப்புங்கன்னா அதோட அடுத்த வாரம் தான் அந்த கிளாஸோட
என்ன இந்த குரூப்பையே பார்க்குற ஆட்கள் நம்ம. ஸோ அதனால அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஃபெரோ மேக்னெட் நான் என்ன பண்ண சொன்னாலும் அப்படியே பாசிட்டிவாக பண்ணும், ஹையாக பண்ணும், நிறைய பண்ணும். ரைட், கற்றுக்க போறீங்க இன்னும் கொஞ்ச நேரத்தில். இன்னும் 2 பேரை பற்றி நம்ம பேசணும். மேக்னெட்டிக் பெர்மியபிலிட்டியை பற்றி சொல்லி கொடுங்க சார். இவன் தான் பெர்மியபிலிட்டி. மியூ போட்டா மீடியத்துக்குள்ளார, மியூ நாட் போட்டா யாருக்குள்ளார. பெர்மியபிலிட்டி வேணும்னா மேக்னெட்டிக் இண்டக்ஷன், மேக்னடைசிங் ஃபீல்டு. உன்னால உணர முடியுதா பார்? மேக்னெட்டிக் இண்டக்ஷன், மேக்னடைசிங் ஃபீல்டு. மேக்னெட்டிக் இண்டக்ஷன் எங்கன்னா இன்சைட்ல. அப்ப இது பிஎம்னு சொன்னா கரெக்டா இருக்கும். நான் சொன்னேன்ல, டோட்டல் பிஐ வேணும்னா வெளியில பி நாட்டையும் உள்ள இருக்கக்கூடிய பிஎம்மையும் ஆட் பண்ணணும்னு ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா? ரைட்டா? ஸோ இந்த பிஎம்ஐ ஹெச்ஆல டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மியூ கிடைச்சிரும். ஏன்னா மியூன்றது பெர்மியபிலிட்டி ஆஃப் த மீடியம் இன்சைட்ல. அப்ப இந்த பிஎம்ன்றது யாருப்பா? மேக்னெட்டிக் இண்டக்ஷன் இன்சைட் த மேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸ். ஹெச்ன்றது வழக்கம் போல மேக்னடைசிங் ஃபீல்டு. அப்ப பிஎம் பை ஹெச் தான் யாரு? மியூஸ். மியூ நாட் யாரு? உங்களுக்கே தெரியும். அப்ப பி நாட் பை ஹெச்ங்களா சார்? கரெக்டா தான் சொன்னேன். யார்ல மேக்னெட்டிக் ஃபீல்டு? பை மேக்னடைசிங் மியூ நாட்டு. ஒன்றும் இல்லைப்பா, இது ஒரு சப்ஸ்டன்ஸ். வெளியில பி நாட்டு, இங்க பிஎம். பாரு, இங்க இருக்கிற பி நாட்டை ஹெச்ஆல டிவைட் பண்ணிட்டா மியூ நாட்டு, இங்க இருக்கிற பிஎம் ஹெச்ஆல டிவைட் பண்ணா மியூ. ஏர்லன்னா மியூ நாட்டு, மீடியத்துக்குள்ளார மியூ. அவ்வளவுதான். ஸோ பெர்மியபிலிட்டி ஆஃப் த மீடியம், இது பெர்மியபிலிட்டி ஆஃப் யாரு. கத்துக்கிட்டீங்களா? ஸோ இவங்க 2 பேரையும் டிவைட் பண்ணா எங்களுக்கு என்னங்க சார் கிடைக்கும்? மியூ பை மியூ நாட். மியூவையும் மியூ நாட்டையும் டிவைட் பண்ணாதான் மியூஆர். ஏற்கனவே எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல நம்ம படிச்சோம், எப்சிலானையும் எப்சிலான் நாட்டையும் டிவைட் பண்ணா எப்சிலானார். அங்க ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி, இங்க ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டி. பெர்மியபிலிட்டி ஆஃப் மீடியம் டு தி பெர்மியபிலிட்டி ஆஃப் ஏர், இதுக்கு பேரு ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டி. மியூஆர், மியூஆர் ஈக்குவல் டு மியூ பை மியூ நாட்னு கத்துக்கணும். கத்துக்கிட்டீங்களா? ரைட். ஸோ எல்லா டேர்மையும் ஒரு டைம் இன்ட்ரோ கொடுத்தாச்சுன்னு நினைக்கிறேன். நான் சொல்றதுலாம் உங்களுக்கு ஞாபகம் வருதான்னு பாருங்க. ஹெச் மேக்னடைசிங் ஃபீல்டு, இதோட ஃபார்முலா என்ன? பி நாட்டையும் மியூ நாட்டையும் டிவைட் பண்ணணும். ஐஆர் இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னடைசேஷன். பிஎம் மியூவால டிவைட் பண்ணலாம், இல்லைன்னா எம் பை வி போடலாம், இல்லைன்னா எம் பை ஏ போடலாம். இது இன்னும் சொல்லலை, இதோ இன்னும் கொஞ்ச நேரத்தில் சொல்றேன். பிஎம் பை மியூ நாட்டு. இது இன்னும் சொல்லலை, இது இன்னும் டீச் பண்ணலை. ஃபர்ஸ்ட் இருக்குல்ல, இது இன்னும் டீச் பண்ணலை. எம் பை வி, எம் பை ஏ. கைஎம்மோட வேல்யூ ஐ பை ஹெச், மியூ நாட்டோடது பி நாட் பை ஹெச், மியூவோடது பிஎம் பை ஹெச். ரைட்டா? பெர்மியபிலிட்டி யார்ல? பெர்மியபிலிட்டி மீடியத்துக்குள்ளார. ரைட். ஸோ கவனமாக கவனிச்சுவாங்க. அடுத்தது ஹெச்சுக்கு இன்னொரு எக்ஸ்பிரஷன் ஒன்று நம்ம எழுத போகிறோம். எல்லாரும் கவனிங்க. ஹெச்சுக்கு இன்னொரு எக்ஸ்பிரஷன் எழுத போகிறோம். ஹெச்னா மேக்னடைசிங் ஃபீல்டு பி நாட் பை மியூ நாட்னு சொல்லி கொடுத்தேன். இங்கே பாருங்களேன், பிஐ வேணும்னா பி நாட் பிளஸ் பிஎம். பிஐ இந்த ஈக்குவேஷன் ஃபுல்லாகவே நான் என்ன பண்ணுறேன்னா மியூ நாட்டால டிவைட் பண்ணுறேன். பி நாட் பை மியூ நாட்டு, பிஎம் பை மியூ நாட்டு. அப்புறம் என்னங்க சார் ஆகும்? இது எங்கேயாவது பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்கா? இவன் தான் ஹெச். மீடியத்துக்குள்ளார நடந்தா இவன் தான் ஐ. அப்போ பிஐ பை மியூ நாட்டு ஈக்குவல் டு பி நாட் பை மியூ நாட்டுக்கு பதிலாக ஹெச் பிளஸ் ஐ. யாரை தேடி போயிட்டு இருக்கேன்? ஹெச்சை தேடி போயிட்டு இருக்கேன். ஹெச் வேணும்னா மேக்னெட்டிக் இண்டக்ஷன் பை மியூ நாட்டு மைனஸ் ஐ. மேக்னடைசிங் ஃபீல்டுக்கு எக்ஸ்பிரஷன் கேட்டாங்கன்னா இதுதான் நீங்க எழுதணும். இது வந்து டெஃபினிஷன். யார்ல இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் பெர்மியபிலிட்டிக்கும் பாருங்க, பி நாட் போட்டிருக்கேன் பாரு, பி நாட் பை மியூ நாட்டு. ஆனா இங்க பாருங்க, பிஐ பை மியூ நாட்டு மைனஸ் ஐ. இது ரெண்டும் ஒண்ணுதான். இந்த எக்ஸ்பிரஷன்ல இருந்து இதை கொண்டு வந்திருக்கும். உனக்கு புரியலன்னா நான் இன்னொரு டைம் போட்டு காட்டவா? இங்க வாங்களேன்.
பட் டோட்டல் மேக்னெட்டிக் இண்டக்ஷன் வேணும்னா ஏர்ல பி நாட்டு, இன்சைட்ல பிஎம். இது வரைக்கும் புரியுதா? எல்லாத்தையும் மியூ நாட்டால டிவைட் பண்றேன். அப்ப இவன் வேற யாரும் இல்லை, மேக்னடைசிங் ஃபீல்டு ஹெச். இவன் இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னடைசேஷன். நான் ஹெச் கொடுத்தாதான் ஐ வரும்னு உனக்கு தெரியும். இது யாருன்னே தெரியாது. பிஐ பை மியூ நாட்டுக்கு ஒரு பேர்லாம் கிடையாது. இங்க பிளஸ் ஹெச்சை தேடி போயிட்டு இருக்கேன். அதனால பி நாட் பை பிஐ பை மியூ நாட் மைனஸ் ஐ. டைரக்டா கேட்டாங்கன்னா பி நாட் பை மியூ நாட்னு கத்துக்கணும் மேக்னடைசிங் ஃபீல்டு. ரைட்டா? நல்லா இருந்துச்சா? லாஸ்டா ஒரே ஒரு 3 மார்க் முடிச்சுட்டு டயா பேரா ஃபெர்ரோக்குள்ளார நம்ம போறோம். டயா பேரா ஃபெர்ரோ பார்த்துருவோமா? இனிமேல் தான் கிளாஸ் அவ்வளோ நல்லா இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு ஆக்டிவாக கவனிக்க ட்ரை பண்ணு. சொல்றதெல்லாம் காதல் வாங்கிக்கும். திரும்ப ஒரு 5-10 நிமிஷத்துல இந்த டாபிக் எல்லாத்தையும் நீங்க படிச்சே முடிச்சிடலாம். ரிலேஷன் பிட்வீன் மியூஆர் அண்ட் கையம். மியூஆர்னா யாரு, கையம்னா யாரு? மியூஆர் ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டி. மியூஆர் வந்து ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டி. கையம் மேக்னெட்டிக் சசப்டபிலிட்டி. இந்த லெசன்ல தவிர்க்க முடியாத 2 மார்க் டெரிவேஷன், கம்ப்ளீட் டெரிவேஷன். மேக்னெட்டிக் இண்டக்ஷன் வேணும்னா ஏர்ல மேக்னெட்டிக் ஃபீல்டு, மெட்டீரியல் உள்ளார. இது எனக்கு தெரியாது, அப்ப நான் பிஐன்னு எடுத்துக்கிறேன். பி நாட்டுக்கு மியூ நாட் ஹெச்ன்னு எழுதலாமா? ஏன்? இப்பதான் படிச்ச ஹெச்சுக்கு பதிலா பி நாட் பை மியூ நாட். பொறுமையா கத்துக்கிட்டே வா. ஹெச்சுக்கு பதிலா பி நாட் பை மியூ நாட். அப்ப பி நாட்டுக்கு பதிலா மியூ நாட் ஹெச். பாத்தீங்களா? பிஎம்முக்கு பதிலா மியூ நாட் ஐ. இதையும் இப்பதான் படிச்சீங்க. ஐ வேணும்னா பிஎம் பை மியூ நாட்னு இதோ சொல்லி கொடுத்தேன். மேல இருக்கு பாருங்க. பி நாட் பை மியூ நாட் ஐன்னு சொன்னா, அப்ப இது பி நாட்டுக்கு பதிலா மியூ நாட் ஹெச், பிஎம்முக்கு பதிலா மியூ நாட் ஐ. நம்ம வேலை முடிஞ்சது. அடுத்தது என்னங்க சார் பண்ண போறோம்? இங்க இருந்து மியூ நாட் மட்டும் வெளியில எடுத்துருங்க. ஹெச் பிளஸ் ஐயா மாறிடும். இது அடுத்த ஸ்டெப். மறுபடியும் மியூ நாட் ஹெச் மட்டும் வெளில எடுத்துருங்க. 1 பிளஸ் ஐ பை ஹெச். யோசிக்காம சொல்லுங்க, இவன் யாரு? ஐ பை ஹெச். டக்குன்னு சொல்லு. ஐ பை ஹெச் யாரு? சசப்டிபிலிட்டியா சார்? சசப்டிபிலிட்டி. ரைட், ரொம்ப நல்லா சொன்னீங்க. மேக்னெட்டிக் சசப்டிபிலிட்டி இப்பதான் பேசணும். கையம்முக்கு பதிலா ஐ பை ஹெச்னு சொன்னேன். அப்போ டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்டு வேணும்னா மியூ நாட் ஹெச் 1 பிளஸ் கைஎம்மு. சார் எக்ஸ்பிரஷன்ல கைஎம்ம உள்ள கொண்டு வந்துட்டோம். இப்ப நமக்கு மியூஆர் வேணும். மியூஆர் வேணும்னா ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டி. இந்த ஹெச் இருக்குல்ல, கீழே கொண்டு வந்துருங்க. பிஐ பை ஹெச் ஈக்குவல் டு மியூ நாட் 1 பிளஸ் கைஎம். மியூக்கு பதிலா ஜென்ரலா பி பை ஹெச்னு எழுதணுமா? மியூனாலே பி பை ஹெச். அப்ப இந்த டேர்மை மியூன்னு எழுதிட்டோம்னா இது மியூ நாட்னு ஆயிடுது, 1 பிளஸ் கைஎம்னு ஆயிடுது. அடுத்த ஸ்டெப் நான் என்ன பண்ண போறேன்னு யோசிச்சிருப்பேன். இந்த மியூ நாட்டை லெஃப்ட்ல கொண்டு வந்துடுறோம். அதனால 1 பிளஸ் கைஎம். இந்த மியூ பை மியூ நாட் வேற யாரும் இல்லை, இவன் தான் மியூஆர். மியூஆர் வேணும்னா 1 பிளஸ் கைஎம். அப்ப ரிலேஷன் பிட்வீன் மியூஆர் அண்ட் கைஎம்னு கேட்டாங்கன்னா மியூஆர் ஈக்குவல் டு 1 பிளஸ் கைஎம், இல்ல கைஎம் மட்டும் வேணும்னா மியூஆர் மைனஸ் 1ன்னு புரிஞ்சுக்கணும். ஸோ ரிலேஷன் பிட்வீன் மேக்னெட்டிக் சசப்டிபிலிட்டி அண்ட் ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டி, இது ரெண்டுத்துக்குமான தொடர்பு. எப்போ பார்த்தாலும் 2 மார்க்லயோ இல்லை 3 மார்க்லயோ டெரிவேஷனாக கண்டிப்பாக இருக்கும். இல்லை டயாபாராஃபெர்ரோ கண்டுபிடிக்கிற இடத்துல அது கண்டிப்பாக தேவைப்படும். என்ன பண்ணுறீங்க? ஸோ டோட்டல் மேக்னெட்டிக் இண்டக்ஷன் வேணும்னா ஏர்ல பிளஸ் மெட்டீரியலுக்குள்ளார. ஏர்ல மியூ நாட் ஹெச், மெட்டீரியலுக்குள்ளார மியூ நாட் ஐ. மியூ நாட் ஹெச் எல்லாம் வெளில எடுத்துடுறீங்க. ஹெச் இந்த பக்கம் கொண்டு வந்துடுறீங்க. மியூவா மாத்திடுறீங்க. மியூ நாட்டை டிவைட் பண்றீங்க. மியூஆரா மாத்திடுறீங்க. ஸோ ரிலேஷன் பிட்வீன் மியூஆர் அண்ட் கைஎம், மியூஆர் ஈக்குவல் டு 1 பிளஸ் கைஎம் ஆகலாம், கைஎம் ஈக்குவல் டு மியூஆர் மைனஸ் 1 ஆகலாம். ரைட்டா? ஸோ இதோட இந்த இன்ட்ரோ முடியுது. ஸோ இன்னும் சரியா நமக்கு அரை மணி நேரம் இருக்கு. அரை மணி நேரம்னா 25 நிமிஷம் இருக்கு. ஸோ அவ்வளோ நேரமே அதிகம் தான். டயாபாராஃபெர்ரோ ரொம்ப சூப்பராக பார்த்துடலாம்.
இந்த டேர்ம்ஸ் எல்லாம் தெரிஞ்சாதான் உங்களால் அங்கே போக முடியும். நான் இப்போ பேர் எழுதலை, ஆனால் நான் எழுத அது யாருன்னு நீங்களே நினச்சிக்கோங்க, என்கிட்ட சொல்லக்கூட வேண்டாம். ரெடியாக இருக்கியா? ஹெச், ஐ, கைஎம், மியூ, மியூஆர், மியூ நாட், பி நாட், பிஎம், பிஐ. இவங்கெல்லாம் யாரு? வேல்யூஸ் என்னன்னு தெரியுதா? ஃபார்முலா தெரியும் தானே? பி நாட் பை மியூ நாட்டு. ஐ ஃபார்முலா பி மெட்டீரியல் பை மியூ நாட்டு, இல்லைன்னா எம் பை வி, இல்லைன்னா எம் பை ஏ. இதோட யூனிட்டும் ஆம்பியர் பெர் மீட்டர் தான், இதோட யூனிட் ஆம்பியர் பெர் மீட்டர் தான். கைஎம் ஐ பை ஹெச், நோ யூனிட். மியூவோடது பி பை ஹெச், மியூ நாட்டோடது பி நாட் பை ஹெச் நாட்டு, மியூ ஆரோடது மியூ பை மியூ நாட்டு. ரிலேஷன் பார்த்தீங்கன்னா மியூ ஆர் வேணும்னா 1 + கைஎம், கைஎம் வேணும்னா மியூ ஆர் மைனஸ் 1. இப்போ ஸ்டார்டிங் கொஞ்சம் லேசாக திரும்ப 4-5 டைம் படிக்கிற வரைக்கும் அடிக்கடி மறந்து போகும். அதனால் கிளாஸ் முடிஞ்சதும் ஒரு ½ அன் ஹவர் ஏதாவது ஸ்பெண்ட் பண்ணி என்ன பண்ணுறேன், ஒரு டைம் எழுதி பார்த்துக்கோ, தரவாக புரிஞ்சிடும் உனக்கு. அப்புறம் நாளைக்கு போய் யாருக்காவது கிளாஸில் உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லிக் கொடு, இன்னும் சூப்பராக புரிஞ்சிடும். ரைட்டா? நல்லா கற்றுக்கிட்டீங்களா? அடுத்தது உங்கள் போர்டுக்கு நான் அனுப்புகிற நோட்ஸ்லேயே படிச்சுக்கோ. இப்போ இந்த டயா பேராஃபெரோ நீங்கள் ஒரு வேளை எஸ்எல் அரோரா யூஸ் பண்ணியிருக்கலாம், இல்லைனா வேறு ஏதாவது புக் வச்சுருந்துருக்கலாம் இல்லையா? ஸோ அதில் பேராகிராஃபாக கொடுத்துருப்பாங்க. எப்பெல்லாம் படிக்காத இந்த டேபிள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிடும். டேபிள் பார்த்துருவோமா? ஸோ இந்த டேபிள் பார்த்தாலே உங்களுக்கு ரொம்ப அழகாக தெரியும். இந்த டேபிளை வச்சே நீங்கள் என்ன பண்ணலாம், பேராகிராஃப் மாதிரி நீங்களே அழகாக எழுதிடலாம். ரைட். ஸோ டயாமேக்னெட், பேராமேக்னெட், ஃபெர்ரோ மேக்னெட் முதல்ல அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி ஒரு ஓவரால் ஐடியா இப்போ உங்களுக்கு. டயானா எப்படி இருப்பான், பேரானா எப்படி இருப்பான், ஃபெர்ரோனா எப்படி இருப்பான். ஸோ டயான்னு வச்சுக்கோங்களேன், நான் என்ன பண்ணுறேன், இது ஒரு மெட்டீரியல், நான் அவனை இந்த டைரக்ஷனில் மேக்னெட் ஆக சொல்கிறேன், இந்த டைரக்ஷனில் மேக்னெட் ஆக சொல்கிறேன். டேய் நீ இந்த டைரக்ஷனில் மேக்னெட் ஆகுடான்றேன். என் பேச்சை கேட்காம ஆப்போசிட் டைரக்ஷனில் தான் நான் மேக்னெட் ஆகன்னு அடம்பிடிப்பான். அதே மாதிரி நான் நிறைய மேக்னெட் ஆகுடான்னு சொன்னாலும் சொல் பேச்சு கேட்கறது கிடையாது, கம்மியாக தான் மேக்னெட் ஆகும். இப்போ நான் எந்த பக்கமாக மேக்னெட் ஆக சொல்கிறனோ அதுக்கு அகெயின்ஸ்டாக தான் மேக்னடைஸ் ஆகும். அப்போ டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு அகெயின்ஸ்டாக தான் மேக்னடைசேஷன் இங்கே நடக்கும். ரைட்டா? ஆனால் பேரா அப்படி கிடையாது. நான் மேக்னெட் ஆக சொல்கிறேன், இந்த பக்கமாக மேக்னெட் ஆகுன்னு சொல்கிறேன், அவனும் சேம் டைரக்ஷனில் மேக்னெட் ஆவான், ஆனால் கம்மியாக மேக்னெட் ஆவான். ஃபெர்ரோ எப்படி இல்லைப்ப, ஃபெர்ரோ தான் இருக்கிறதுலே ரொம்ப நல்லவன்னு வச்சுக்கோங்களேன். நீ இந்த பக்கம் மேக்னெட் ஆகுடான்னு சொன்ன பேச்சை கேட்டு கடன்னு மேக்னெட் ஆகிடும், நிறைய மேக்னெட் ஆகிடும். இப்போ பேராவும் ஃபெர்ரோவும் அண்ணன் தம்பின்னு ஞாபகம் வச்சுக்க. பேராவுக்கு என்னெல்லாம் படிக்கிறீங்களோ அதே தான் ஃபெர்ரோவுக்கும் படிப்பீங்க. கவனமாக கவனி. பேராவுக்கு என்னெல்லாம் படிக்கிறீங்களோ அதே தான் ஃபெர்ரோவுக்கும் படிப்பீங்க. ரைட்டா? ஆனா டயாவை இவங்க 2 பேருக்கும் ஆப்போசிட்ல படிப்பீங்க. ஸோ அதனால பேரா ஃபெர்ரோ ஒரே மாதிரி தான் எழுத போறீங்க. இது ஸ்மால்னு எழுதுவீங்க, இது லார்ஜ்னு எழுதுவீங்க, அவ்வளவுதான். வேற ஒண்ணுமே மாறாது. ஆனா டயா மேக்னெட் இவங்க 2 பேருக்கும் என்ன எழுதினாலும் இவங்க 2 பேருக்கும் ஆப்போசிட்ல தான் டயா மேக்னெட் எழுதுவீங்க. ரைட்டா? சரிப்பா, ஒரு 10 பாயிண்ட் படிச்சுட்டீங்கன்னா எந்த கொஸ்டின் கேட்டாலும் உங்களால எழுத முடியும். ரெடியா இருக்கியா? ஓகே, ஜாலியா இருக்கு பாருங்களேன். இந்த பேஜ் பாரு. இது ஆலன் மாடலோட ஃபைனல் பேஜ்ல இருக்கும். இந்த அவங்க டேபிள் போட்டு உனக்கு குழப்பாத மாதிரி அழகாக கொடுத்துருப்பாங்க. இந்த டேபிளை படிச்சுட்டு நீ எந்த புக்கு வேணாலும் போய் படி, உனக்கு எல்லாமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்படியே பிச்சு வச்சிருவாங்க பாயிண்ட். ரைட். ஓகே, ஸோ கேர்ஃபுல்லாக கவனி, ஒவ்வொரு பாயிண்ட்டை சொல்லித்தரேன். போகும்பொழுது நாளைக்கு என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு போங்கப்பா. ஏன்னா இன்னையோட இந்த மேக்னெட்டிசம் முடிஞ்சிடும். இன்னும் இந்த மேக்னெட்டிக் எஃபெக்ட்ஸ் ஆஃப் கரண்ட்ல ஆம்பியர் சர்க்யூஷன் லாவுக்கு அப்புறம் சம் போடல, இந்த லெசன்ல சம் போடல. ஸோ அதனால நாளைக்கு 2 கிளாஸ் புது லெசன் ஸ்டார்ட் பண்ணலாம், இல்லைனா இந்த லெசன்ல சம் போடலாம். அது எல்லாத்தையும் நான் உங்ககிட்டே விட்டுட்டேன். அதனால என்ன பண்ணலான்றது நீ அப்புறமா போகும்போது என்கிட்ட சொல்லிட்டு போ. காசஸ் ஆஃப் மேக்னெட்டிசம். டயாமேக்னெட் வர்றதுக்கு என்ன காரணம்? ஆர்பிட்டல் மோஷன் ஆஃப் எலக்ட்ரான். ஆர்பிட்டல் மோஷன் ஆஃப் எலக்ட்ரான்னா
நியூக்ளியஸை சுற்றி எலக்ட்ரான் சுற்றி வர்றது தான் இங்கே டயாமேக்னெட்டுக்கு காரணமாக இருக்கலாம். ரீசன் லாஸ்ட்டாக சொல்கிறேன். பாராமேக்னெட்டுக்கு காரணம் என்னங்க சார்? ஸ்பின் மோஷன் ஆஃப் எலக்ட்ரான். உனக்கு தெரியும், நியூக்ளியஸை சுற்றி எலக்ட்ரான் சுற்றி வரும்பொழுது இது ஆர்பிட்டல் மோஷன். எலக்ட்ரான் தன்னைத்தானே சுற்றிக்கிறது ஸ்பின் மோஷன். உங்ககிட்ட கேட்குறாங்க டயாமேக்னெட்டுக்கு என்னப்பா ரீசன்? சார் எலக்ட்ரான் ஆர்பிட்ல சுற்றி வர்றது தான் டயாமேக்னெட்டுக்கான ரீசன். பாராமேக்னெட்டுக்கு என்னப்பா ரீசன்? ஸ்பின் மோஷன் ஆஃப் எலக்ட்ரான். அப்போ ஃபெரோ மேக்னெட்டுக்கு என்ன ரீசனு? ஃபார்மேஷன் ஆஃப் டொமைன். இந்த மாதிரி வார்த்தையை நாங்கள் கேள்விப்பட்டதே இல்லையே. ஃபார்மேஷன் ஆஃப் டொமைன்னா என்னங்க சார்? ஃபார்மேஷன் ஆஃப் டொமைன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சவுத் போல்ல இருந்து நார்த் போலுக்கு மேக்னெட்டிக் மொமெண்ட் போகும்னு சொன்னா இல்லையா? இந்த மேக்னெட்டிக் மொமெண்ட்டை தான் நீங்க டொமைன்னு சொல்ல போறீங்க இந்த டாபிக்ல. அப்ப நிறைய மேக்னெட்டிக் மொமெண்ட் இருக்கிறது தான், நிறைய மேக்னெட்டிக் மொமெண்ட் அலைன் ஆகிறது தான் ஃபெரோ மேக்னெட்டுக்கு காரணம். ஸோ காசஸ் ஆஃப் மேக்னெட்டிசம் உங்ககிட்ட கேட்குறாங்க. டயாவுக்கு என்னப்பா காரணம்? சார் ஆர்பிட்டல் மோஷன் சார். ஸ்பின்னுக்கு யாருப்பா காரணம்? சரி, பாராவுக்கு யார் காரணம்? ஸ்பின் மோஷன் சார். ஃபெரோ மேக்னெட்டிக் யார் ரீசன்? ஃபார்மேஷன் ஆஃப் டொமைன் சார். படிச்சிட்டிங்களா ஃபர்ஸ்ட் பாயிண்ட்? ரைட். செகண்ட் பாயிண்ட், உங்களுக்கு பிடிச்ச பாயிண்ட் பாருங்க. நான் என்ன சொல்றேன், டே இந்த பக்கமா மேக்னெட் ஆகுடான்னு சொல்றேன். பி நாட்டு. பி நாட்னா எங்க? ஏர்ல கொடுக்கறது, வெளியில. இதான் பி நாட்டு. பிஎம்னா எங்க? இன்சைட்ல பிஎம். நான் எந்த பக்கம் மேக்னெட் ஆக சொல்லியிருக்கேன்? ரைட் சைட்ல மேக்னெட் ஆக சொல்றேன். நான் எந்த டைரக்ஷன்ல மேக்னெட் ஆக சொல்றேனோ அந்த டைரக்ஷன்ல மேக்னெட் ஆகாம அதுக்கு அகெயின்ஸ்டான டைரக்ஷன்ல தான் மேக்னெட் ஆகணும் அடம்பிடிக்கும். அது மட்டும் இல்லாத ரொம்ப கம்மியா இருக்கும். இட் இஸ் அ புவர் மேக்னடைசேஷன் இன் ஆப்போசிட் டைரக்ஷன். சூப்பரா புரிஞ்சிச்சா? அப்படியே பாரா அண்ட் ஃபெரோ வந்துருங்களேன். பாரா அண்ட் ஃபெரோ வந்துட்டீங்கன்னா ரொம்ப ஈஸி. நான் எந்த பக்கம் மேக்னெட் ஆக சொல்றேனோ இவனும் அதே பக்கம் தான் மேக்னெட் ஆகிறான். என்ன கொஞ்சம் கம்மியா ஆகிறான். ரைட்டா? ஆக்சுவலா இந்த இடம் தப்பு. இதை அடிச்சு மாத்திக்கோங்க. பிஎம் வந்து கம்மியா தான் இருக்கும். ஸ்மால் போர் மேக்னடைசேஷன் தான், ஆனா சேம் டைரக்ஷன்ல. ரைட்டா? இங்க பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா மேக்னடைசேஷன் இருக்கும் அதே டைரக்ஷன்ல. நான் சொல்லல பாராமேக்னெட் வந்து தம்பி ஞாபகம் வச்சுக்கோ, ஃபெரோ வந்து அண்ணன் ஞாபகம் வச்சுக்கோ. இவன் என்னெல்லாம் பண்றானோ அவன் பண்ணுவான், ஆனா கொஞ்சம் அதிகமா பண்ணுவான். ஸ்ட்ராங் மேக்னடைசேஷன் இன் சேம் டைரக்ஷன். புரிஞ்சிச்சா? அப்ப டயா மட்டும்தான் உல்டா. நான் எந்த பக்கம் மேக்னெட் ஆக சொல்றேனோ அகெயின்ஸ்ட் ஆகும். பாரா ஃபெரோவும் ஒரே டைரக்ஷன். பாரா ஸ்மால், ஃபெரோ அதிகமா இருக்கும். கத்துக்கிட்டீங்களா? அடுத்தது இருக்கிறதுலே ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், இந்த தேர்ட் பாயிண்ட் தான். கர்வ் கொடுத்து 1 மார்க்ல கேட்பாங்க, நல்லா கத்துக்கணும். ஒரே நிமிஷம். ஓகே, தேர்ட் பாயிண்ட். ஐக்கும் ஹெச்சுக்கும் கிராஃப் டிரா பண்றோம். இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னடைசேஷனுக்கும் மேக்னடைசிங் ஃபீல்டுக்கும் கிராஃப் டிரா பண்றோம். உனக்கு நல்லா தெரியும், நான் ஹெச் கொடுத்தாதான் ஐ வரும். ஏன்னா நான் தான் உங்களை காந்தமா ஆக்குறேன், மேக்னடைஸ் பண்றேன். அதனால நீங்க மேக்னட்டா ஆகுறீங்க. இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னடைசேஷன். ஹெச் இருந்தாதான் ஐ வரும். கரெக்டா? ஆனா இங்க என்ன நடக்குதுன்னா, டயாமேக்னெட்ல நான் எந்த பக்கம் மேக்னெட் ஆக சொல்றேனோ நீங்க அகைன்ஸ்டா ஆகுறீங்க. அதனாலதான் இந்த நெகட்டிவ். பாருங்க, ஐயும் ஹெச்சும் இங்கதான் இருக்கு, ஆனா எனக்கு டைரக்ஷன் நான் எந்த பக்கம் ஆக சொல்றேனோ அந்த பக்கம் ஆகாம அகைன்ஸ்டா ஆகுறேன். அகைன்ஸ்ட்ன்றதுக்காக தான் நான் என்ன பண்றேன், ஸ்லோப்பை பிலோ த எக்ஸ் ஆக்சிஸ் போட்டு காமிக்கிறேன். ரொம்ப ஸ்மால். அப்ப ஐ ரொம்ப ஸ்மாலா இருக்கும், நெகட்டிவா இருக்கும். ரைட்டா? இது டயாமேக்னெட். அதே நேரம் நீங்க புரிஞ்சுட்டு இருப்பீங்க, சார் பாரா தானே, அதே டைரக்ஷன்ல தான் மேக்னெட் ஆகும், பட் கம்மியா மேக்னெட் ஆகும். ரைட்டா? ஃபெரோ தானே, அதே டைரக்ஷன்ல தான் மேக்னெட் ஆகும், சடனா இன்க்ரீஸ் ஆகும். ஐஹெச் கர்வ் ஓகே தானே எல்லாருக்கும்? நீ கண்டிப்பா அந்த 1 மார்க்ல இருக்கும். ஐஹெச் கர்வ் நெகட்டிவா இருந்தா யாரு? டயா. பாசிட்டிவ் ஸ்மாலா இருந்தா யாரு? பாரா. ஐஹெச் கர்வ் பாசிட்டிவ் லார்ஜா இருந்தா யாரு? ஃபெரோ. சூப்பரா இருந்துச்சா? அடுத்தது 4வது பாயிண்ட். அங்கங்க புரியலன்னா ஸ்டாப் பண்ணிக்கும். இந்த பாயிண்ட்டும் 1 மார்க்காக படிச்சுக்கோங்க. கையமுக்கும் டெம்பரேச்சருக்கும் கிராஃப் டிரா பண்றோம். முதல்ல இந்த கையம்னா என்னன்னு உணருங்களேன். சார் கையம்ன்றது I/H. சும்மா ஃபார்முலா மட்டும் I/Hன்னு படிக்காது, அங்க என்ன நடக்குதுன்னு பாருங்க. ஹெச் கொடுக்குற ஐ வருது. யாரு ஈஸிலி மேக்னடைஸ்ட், யாரு
மாடரேட்டா மேக்னெட் ஆகுறாங்க, யாரு டஃபா மேக்னெட் ஆகுறாங்க, ஹவு ஈஸிலி மேக்னடைஸ்டு. ஸோ அந்த எபிலிட்டியை மெஷர் பண்றது தான், அந்த கேப்பபிலிட்டியை மெஷர் பண்றது தான் கையம். உடனே நான் மேக்னெட் ஆக்குறேன், நீங்க ஒருத்தவங்க சீக்கிரமா மேக்னெட் ஆயிடுறீங்க, ஒருத்தவங்க கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறீங்க, ஒருத்தவங்க மேக்னெட்டாவே ஆகல, அகைன்ஸ்டா எடுத்து பேசுறீங்க. ஸோ இதுதான் கையம். கையம்ன்றது என்ன அப்படின்னா, ஹவு ஈஸிலி மேக்னடைஸ்டு, டயாவா, பேராவா, ஃபெர்ரோவா. பார்த்துலாமா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட், டயா மேக்னெட். நீங்க டயா மேக்னெட்டை என்னதான் அதோட டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணிக்க, என்னதான் அதோட டெம்பரேச்சரை டிக்ரீஸ் பண்ணிக்க, சசப்டிபிலிட்டி மட்டும் மாறாது. அப்ப சசப்டிபிலிட்டி இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் டெம்பரேச்சர். ஃபர்ஸ்ட் லைன் ரொம்ப நல்லா படிங்க எல்லாருமே. டயாவுக்கும் டயாவுல கையம்முக்கும் டெம்பரேச்சருக்கும் ஒரு சம்பந்தமும் இல்லை. லாஸ்ட் வரைக்கும் வெயிட் பண்ணு, எக்ஸாம்பிள் ரொம்ப நல்லா இருக்கும். அதனால நடுவில் ஏதோ ஓடிடாது, கிளாஸ் மிஸ் பண்ணிடுவேன். டயாமேக்னெட்ல மேக்னெட்டிக் சசப்டிபிலிட்டிக்கும் டெம்பரேச்சருக்கும் ஒரு சம்பந்தமும் இல்லை. அப்ப இப்பவே மனசுக்குள்ளார எழுதிக்கோ, டயாமேக்னெட்டா நம்மள டெம்பரேச்சரால ஒண்ணுமே பண்ண முடியாது. நீ என்ன வேணாலும் என்னை போட்டு எவ்வளவு வேணாலும் ஹீட் பண்ணிக்கோங்க, எவ்வளவு வேணாலும் ஹீட்டை குறைச்சிக்கோங்க, என் மேக்னெட்டிசம் உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. ஸோ கையமோட வேல்யூ ரொம்ப ஸ்மாலா இருக்கும், கையமோட வேல்யூ நெகட்டிவா இருக்கும். நான் ஆரம்பத்திலே சொன்னேன், கையம் நெகட்டிவா இருந்தாலே அவன் யாரு? டயா. ஏன்னா ஹெச் நான் எந்த பக்கம் கொடுக்குறேன்றது பார்த்துட்டு ஐ அதுக்கு அகைன்ஸ்டா இருக்கும். அப்ப ஐ அகைன்ஸ்டா இருக்குன்னா கையம் ஷியோரா என்னவா இருக்கும்? நெகட்டிவா தானே இருக்கும். நான் இந்த பக்கமா மேக்னெட் ஆகடான்னு ஹெச்சை கொடுக்குறேன், நீ ஆக மாட்ட, இந்த பக்கமா மேக்னெட் ஆகுவேன், அப்ப ஆப்போசிட். அப்ப கையம் நெகட்டிவ், ஸ்மாலா இருக்கும், டெம்பரேச்சருக்கும் அவனுக்கும் ஒரு சம்பந்தமே இல்லை. ரைட்டா? ஸோ இந்த ரெண்டு பாயிண்ட்டை புரிய வைக்கிறதுக்கு தான் எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். எல்லாரும் நேரம் உட்காந்து என்ன பார், இதெல்லாம் கிளாஸ்ல சொல்ற வார்த்தை, என்ன பாருன்னா நீங்க எங்க சார் தெரியுறீங்கன்னு கேட்காத. உன்னை அவேர் பண்றதுக்கு கொஞ்சம் நல்லா கவனிங்கப்பான்னு சொல்றதுக்கு தான் அடிக்கடி ஏதாவது ஒன்று சொல்லினே இருக்கிறது. ரைட். ஸோ கையமுக்கும் டெம்பரேச்சருக்கும் பாராமேக்னெட்ல என்ன சம்பந்தம்? கவனமா கவனி. இப்போ இது ஒரு பாராமேக்னெட், கவனமா கவனி. உன் கண்ணுக்கு முன்னாடி ஏதோ ஒரு பொருளை பாரு, எதா பாத்தியா? அதுதான் பாராமேக்னெட், ஞாபகம் வச்சுக்கோங்க. அதோட டெம்பரேச்சரை கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ணுங்களேன். நானெல்லாம் சின்ன பிள்ளையில விளாண்டுருக்கேன். மேக்னெட் இருக்கும், அந்த மேக்னெட்டை ஒரு எதுலையாவது பிடிச்சி என்ன பண்ணிருப்பேன்னா நெருப்புல காட்டும். நெருப்புல காட்டும் பொழுது எல்லாம் மேக்சிமம் இப்ப அந்த ஏஜ்ல இருந்த பசங்கள்லாம் இதை பண்ணியிருப்போம். ஏன்னா இதெல்லாம் எங்களுக்கு ஒரு விளையாட்டு. அந்த மேக்னெட்டை கொண்டு போய் நெருப்புல காட்டினா கொஞ்ச நேரம் கழிச்சு ஒட்டாது, இன்னொரு மேக்னெட்டோட ஒட்டாது, சாதாரண மெட்டீரியலா மாறிடும். அப்ப டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ண அதுல இருக்கக்கூடிய அந்த மேக்னெட்டிக் எபிலிட்டி எல்லாம் வெளில போயிடும், அந்த மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி எல்லாம் வெளில போயிடும். டவுட் இருந்தா உங்க டேடிட்ட போய் கேட்டுப்பாரு, இந்த மாதிரி விளையாட்டுல நீங்க விளையாண்டுருக்கீங்களான்ட்டு. ட்ரை பண்ணியிருப்பாங்க அவங்களும். ஸோ டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ண அந்த மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி குறையுதுன்னு சொன்ன தெரியுமா? அது வேற யாரும் இல்ல, அவன் தான் சசப்டிபிலிட்டி. சார் டெம்பரேச்சர் அதிகமானா சசப்டிபிலிட்டி குறையும். அப்ப டெம்பரேச்சர் அதிகமா, இந்த கிராஃப் நல்லா கவனிங்க, இந்த கிராஃப் கவனி, செகண்ட் கிராஃப் கவனி. டெம்பரேச்சர் அதிகமாக சசப்டிபிலிட்டி குறையும். அதனால டெம்பரேச்சருக்கும் சசப்டிபிலிட்டிக்கும் என்ன ரிலேஷனு? இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். இதுதான் கியூரி லா. கியூரினா கிட்டத்தட்ட கிரிட்டிக்கல் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. மதில் மேல இருக்கிற பூனை மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, இல்ல ஒரு டாக்டர் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன் சார் டாக்டர் சொல்றீங்க? ஏற்கனவே சொல்றதுதான், எல்லா சினிமாக்களோட கடைசியிலையும் வேகமா வரும் பொழுது சார் எப்படி இருக்காரு பேஷண்ட் கேட்கும் பொழுது காட் இஸ் கிரேட்னு ஒரு வார்த்தை சொல்லுவாரு. அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒரு வேளை பொழைச்சி வரலாம், இல்லை போய் சேரலாம்னு அர்த்தம். ஸோ அதுக்கு சிச்சுவேஷன் இஸ் கிரிட்டிக்கல்னு ஒரு வார்த்தை அதிகமா, அதுக்கு அர்த்தம் கத்துக்கிட்டதே சினிமா பார்த்து தான் கத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். கிரிட்டிக்கல்னா ஒரு மோசமான விஷயம் போல் இருக்கு, அந்த பக்கம் போகலாம் இல்லை இந்த பக்கம் வரலாம் அப்படின்ட்டு. ஸோ மதில் மேல இருக்கிற பூனை மாதிரின்னா இந்த பக்கமும் குதிக்கலாம், அந்த பக்கம் குதிக்கலாம், அந்த வார்த்தை தான் கிரிட்டிக்கல்னு அர்த்தம். ஸோ கிரிட்டிக்கல் அப்படின்றது அந்த கியூரின்ற வார்த்தையை புரிஞ்சுக்கோங்க. எந்த டெம்பரேச்சர்ல பாராமேக்னெட் டயாமேக்னெட்டா மாறுதோ அந்த டெம்பரேச்சர் தான் கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர். கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் தான் நீங்க ரொம்ப சிம்பிளா கியூரி டெம்பரேச்சர்னு சொல்ல போறீங்க. அப்போ வாட் இஸ் கியூரி டெம்பரேச்சர்னு கேட்பாங்க உங்ககிட்ட. சரி ஒன்றும் இல்லை, பாராமேக்னெட்டை ஹீட் பண்றேன், பாராமேக்னெட்டை ஹீட் பண்ண அதோட கையம் குறைஞ்சிக்கிட்டே வரும்.
ஏதோ ஒரு டெம்பரேச்சர்ல அப்படியே பாராமேக்னெட் டயாமேக்னெட்டா மாறும். ஏன்னா உனக்கு தெரியும் பாராவுக்கு முன்னாடி இருக்கிறது யாரு? டயா. அப்ப அதுக்கு பேர் தான் கியூரி லா. அப்ப கையமுக்கும் டெம்பரேச்சரும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். யாருன்னு கேட்டா பதில் என்ன? பாராமேக்னெட். இங்க பாத்தீங்கன்னா கையம் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும் சசப்டிபிலிட்டி. ஏன்னா உனக்கு தான் நல்லா தெரியும் ஃபெர்ரோ மேக்னெட் தான் இருக்கிறதுல ரொம்ப நல்ல மேக்னெட். ஃபெர்ரோ மேக்னெட் தான் இருக்கிறதுலே ரொம்ப நல்ல மேக்னெட், ஸ்ட்ராங் மேக்னெட். அப்ப ஸ்ட்ராங் மேக்னெட்ன்றது எப்படி நீங்க தெரிஞ்சுக்கணும்? கையமோட வேல்யூ பாசிட்டிவா இருக்கணும், லார்ஜா இருக்கணும். ரைட்டா? அதே மாதிரி இதையும் டெம்பரேச்சரை டிபெண்ட் பண்ணி இருக்கும். ஸோ இங்க என்ன படிக்க போறோம்? கியூரி வெய்ஸ்லா. கியூரி வெய்ஸ்லான்னா என்னங்க சார்? கியூரி வெய்ஸ்லான்னா ஒரு நிமிஷம் அந்த பேஜுக்கு போயிட்டு வரேன். கியூரி வெய்ஸ்லா Km is proportional 1 by T minus Tc. Magnetic susceptibility proportional to 1 by T minus Tc. இந்த Tc ன்றது யாருன்னா critical temperature. இந்த T ன்றது நம்ம கொடுக்குற டெம்பரேச்சர். இப்போ என்ன ஆகுதுன்னா கிராஃப் இப்படி வரப்போகுது, இந்த மாதிரி வரப்போகுது. இந்த இடம் Tc. நீங்க என்ன பண்றீங்கன்னா ஃபெர்ரோ மேக்னெட்டை ஹீட் பண்றீங்க. ஃபெர்ரோ மேக்னெட்டை ஹீட் பண்ணும் பொழுது ஃபெர்ரோ மேக்னெட்டை ஹீட் பண்ணி இந்த இடம் ஃபெர்ரோ மேக்னெட்டா இருக்கு. ஃபெர்ரோ மேக்னெட்டை ஹீட் பண்றீங்க, டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுது. எந்த டெம்பரேச்சருக்கு அப்புறம் ஃபெர்ரோ மேக்னெட் பாரா மேக்னெட்டா மாறுதோ அந்த டெம்பரேச்சர் தான் கியூரி டெம்பரேச்சர். சார் அப்ப எதை தான் அங்கேயும் சொன்னீங்க? ஆமா, எந்த டெம்பரேச்சர்ல பாரா டயாவா மாறிச்சோ அதுதான் கியூரி. எந்த டெம்பரேச்சர்ல ஃபெர்ரோ பாராவா மாறுதோ அதுதான் கியூரி. இது சொன்னது கியூரி வெய்ஸ், அதனால கியூரி வெய்ஸ்லா. அது வெறும் கியூரி மட்டும், கியூரிலா. ரைட்டா? திரும்ப இன்னொரு டைம் இங்க புரிஞ்சுக்கோங்க. ஒரே நிமிஷம் இங்க பாரு. இது கியூரிலா, இது கியூரி வெய்ஸ்லா. கியூரிலான்னா பாராவுக்கு சொல்லணும், கியூரி வெய்ஸ்லான்னா ஃபெர்ரோவுக்கு சொல்லணும். ரெண்டும் ஒரே விஷயத்தான் சொல்லுவீங்க. பாரா டயாவா மாறிச்சுன்னா கியூரிலா, ஃபெர்ரோ பாராவா மாறிச்சுன்னா கியூரி வெய்ஸ். என்ன இங்க ஒரு கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் போடணும். இந்த கிரிட்டிக்கல் டெம்பரேச்சருக்கு முன்னாடி ஃபெர்ரோ, இதுக்கப்புறம் பாரா. என்ன பாருங்க கையம் குறைஞ்சிட்டே வருது பாருங்க, இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஃபெர்ரோ. கத்துக்கிட்டீங்களா? இந்த கையம் அண்ட் டி கர்வ் ஒழுங்கா படிச்சுக்கோ, ஐஹெச் கர்வ் ஒழுங்கா படிச்சுக்கோ. இனிமேல் கிளாஸ் முடிக்கிறது ரொம்ப ஈஸி பா. ஏன்னா இந்த ஒட்டுமொத்த 10 பாயிண்ட்ல இந்த 2 பாயிண்ட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். பாத்துருங்க. அடுத்தது ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டி. சும்மா எல்லாம் அப்படி வேல்யூஸ் மாதிரி படிச்சுக்கோங்க. சார் ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டி பெட்வீன் 0 and 1 இருந்தா டயா சார். பெட்வீன் 1 and 2 இருந்தா பாராங் சார். 1 விட ரொம்ப ஜாஸ்தியா இருந்தா ஃபெர்ரோங்க சார். சூப்பரா? அப்ப மியூஆரோட வேல்யூஸ் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது இவனும் கொஞ்சம் புரியுற மாதிரி தான் இருக்கும் பாருங்களேன். மேக்னெட்டிக் மொமெண்ட் m × 2l சொல்லி கொடுத்தனா, மேக்னெட்டிக் மொமெண்ட் ஐஏன்னு சொல்லி கொடுத்தனா, மேக்னெட்டிக் மொமெண்ட் ENH/4πm சொல்லி கொடுத்தனா. இப்போ மேக்னெட்டிக் மொமெண்ட் டயாவில் பர்மனண்டா மேக்னெட்டிக் மொமெண்ட் இருக்கவே இருக்காது. என் வார்த்தையை காதுல வாங்க, நீ தான் டயா மேக்னெட். பா உங்ககிட்ட மேக்னெட்டிக் மொமெண்ட் இருக்காபான்னு உன்னை பார்த்து கேட்கிறேன். ஐயோ சார் நான் டயா மேக்னெட்டு, என்கிட்ட மேக்னெட்டிக் மொமெண்ட் இல்லைங்க சார். டயா மேக்னெட்னாலே மேக்னெட்டிக் மொமெண்ட் இருக்காதுன்னு உங்களுக்கு தெரியாதா? அவ்வளவுதான். அப்ப டயா மேக்னெட்டுக்கு மேக்னெட்டிக் மொமெண்ட் இருக்குமான்னு உங்கள்கிட்ட கேட்டா மேக்னெட்டிக் மொமெண்ட் சத்தியமா இருக்காது. இப்போ மேக்னெட்டிக் ஆட்டம்ஸ் டு நாட் ஹாவ் எனி பெர்மனன்ட் மேக்னெட்டிக் மொமெண்ட். அது டயா. பாராவில் எப்படி இருக்கும்னா எல்லாம் ரேண்டமா, உங்க கிளாஸ்ல டீச்சர் இல்லாத போது நீங்க எப்படி இருப்பீங்களோ அந்த மாதிரி இருக்கும். கண்ணா அப்படின்னா நீங்க அங்கேயும் ஓடின்னு நடக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஆப்சன்ஸ் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு. கவனமா கவனி. இப்ப நான் ஒரு ஏரோ மார்க் போட்டிருக்கேன்ல, அவன் வேற யாரும் இல்லை, அவன் தான் மேக்னெட்டிக் மொமெண்ட். ஆப்சன்ஸ் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு, ஆப்சன்ஸ் ஆஃப் டீச்சர். நீங்க எப்படி எல்லாம் ரேண்டமா சுத்திட்டு இருக்கீங்களோ, ஆப்சன்ஸ் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு, மேக்னெட்டிக் மொமெண்ட்ஸ் ஆர் ரேண்டம்லி ஓரியன்டட். அப்ப என்ன ஆயிடும்? ஒன்னு சண்டை போட்டு செத்து போயிடும், ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் கேன்சல் ஆயிடும். இப்ப கவனமா கவனிங்க. ஆப்சன்ஸ் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டுல டோட்டல் மேக்னெட்டிக் மொமெண்ட் 0 ஆயிடும். பிரசன்ஸ் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு, உங்க டீச்சர் உள்ள வந்துட்டாங்க, அவங்க ஓடி போயிட்டு அவங்க பெஞ்சில் உட்காந்துப்பீங்க. இப்ப ஸோ எல்லாமே அரேஞ்ச் ஆகிடுவீங்க. அப்போ பிரசன்ஸ் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல மட்டும்தான் மேக்னெட்டிக் மொமெண்ட் இருக்கும்.
ஆப்சன்ஸ் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டில் மேக்னெட்டிக் மொமெண்ட் ஜீரோவா இருக்கும். அப்படி இருந்தா அவன் யாருப்பா சார்? அவன் தான் பாரா. டயா பிறக்கும் போதே மேக்னெட்டிக் மொமெண்ட் இருக்காது சார், அவன்கிட்ட ஜீரோ. இங்க ஆப்சன்ஸ் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு, மேக்னெட்டிக் மொமெண்ட் ஜீரோ, presence of magnetic moment, presence of magnetic field, magnetic moment not equal to zero. இந்த பேரா மட்டும் கொஞ்சம் கவனமா படிச்சுக்கோங்க, ரைட்டா? ஃபெர்ரோ சொல்லவே தேவையில்ல, எப்பவுமே நல்ல பையன் வச்சுக்கோங்களேன், நல்ல ஒரு ஸ்டூடெண்ட். என்னன்னா மேக்னெட்டிக் மொமெண்ட் எப்பவுமே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அதான் டொமைன்னு சொன்னேன். டொமைன், இந்த மாதிரி மேக்னெட்டிக் மொமெண்ட் அரேஞ்ச் பண்றது தான் டொமைன். Atoms have a permanent magnetic moment which are organized in domains. Domain இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி, எம் கம்ப்ளீட்லி ஜீரோ யாரு? டயா. ஆப்சன்ஸ் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு எம் ஜீரோ, பிரசன்ஸ் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு எம் கண்டிப்பா இருக்கும் சார், பேரா. ஆப்சன்ஸ் பிரசன்ஸ் எப்பயா இருந்தாலும் மேக்னெட்டிக் மொமெண்ட் வாழ்நாள் முழுக்க இருந்துகிட்டே இருக்கும். அவன் யாரு? ஃபெர்ரோ சார். முடிஞ்சிருச்சா? ரொம்ப முக்கியமான விஷயம், ஐஹெச் கர்வு, கைஎம்டி கர்வு கொஞ்சம் ஒழுங்கா படிச்சு முடிச்சுக்கோ. அடுத்து இன்னும் ரொம்ப ஜாலியா இருக்கு பாருங்க. இனிமேல் நான் சொன்னல, இந்த டயா வந்து சொல் பேச்சே கேட்காது, இங்கேயும் எங்கேயும் ஆடினே கிடக்கும், இப்படி அப்படியே ஓடினே கிடக்கும். வந்து ஒரு இடத்துல உட்காந்து ஒழுங்கா கத்துக்கன்னா கத்துக்காது. என்னன்னா நீங்க சின்ன பிள்ளைல விளாண்டுருப்பீங்க, இல்லை லேப்ல கூட விளாண்டுருப்பீங்க. இது ஒரு மேக்னெட்னு வச்சுக்கோங்களேன், இங்க ஒரு அயன் மெட்டீரியல் வச்சிருக்கீங்க. இப்ப என்ன நடக்கும்னு நினைக்கிறேன்? சாதாரணமா என்ன நடக்கும்? இந்த அயன் மெட்டீரியல் தான் இந்த மேக்னெட்ல போய் ஒட்டிக்கும். அப்ப வீக் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல இருந்து தான் ஸ்ட்ராங் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு எல்லாரும் போவாங்க. ஆனா அந்த டயா பையன் மட்டும் இருக்காரு பாருங்களேன், ஸ்ட்ராங் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல இருந்து தான் வீக் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு போகும். என்ன சார் இது? டயா மேக்னெட், ஏன்னா அது ஒரு ஆப்போசிட் மேக்னெட். நான் எந்த பக்கம் மேக்னெட் ஆக சொன்னனோ அதுக்கு அகைன்ஸ்டா தான் மேக்னெட் ஆகியிருக்கு. இட் மூவ்ஸ் ஸ்ட்ராங்கர் டு வீக்கர். எல்லாரும் இந்த டயக்ராம் பாருங்க, உங்களுக்கு ஈஸியா புரியும். நான் ரவுண்ட் போட்டிருக்கேன்ல, நார்த் போல் சவுத் போலுக்கு நடுவில் மேக்னெட்டிக் ஃபீல்டு ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஆனா இந்த லிக்விட், டயா மேக்னெட்டிக் லிக்விட் இருக்கு பாருங்களேன், அது டிப்ரெஸ் ஆகுது பாருங்க, கீழே டிப்ரெஸ் ஆகுது. அப்போ வந்துட்டு என்ன கேட்கிறேன், டயா மேக்னெட் எங்க இருந்து எங்கப்பா போகும் சார்? எல்லாரும் வீக்ல இருந்து தான் ஸ்ட்ராங்குக்கு போவாங்க, ஆனா இவன் மட்டும் ஸ்ட்ராங்ல இருந்து வீக்குக்கு போவான் சார், ரைட்டா? எப்ப நான் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல பிளேஸ் பண்ணும் பொழுது. பேராவும் ஃபெர்ரோவும் அப்படி இல்லை, இப்ப வீக்ல இருந்து தான் ஸ்ட்ராங்குக்கு போகும், இதுவும் ரொம்ப ஸ்ட்ராங்கா ஃபீல்டு மாறிடும். அவ்வளவுதான், அது ஒரே பாயிண்ட் தான். டயா மேக்னெட் எங்க இருந்து எங்க போகும்? ஸ்ட்ராங்ல இருந்து வீக் போகும். பேராவும் ஃபெர்ரோவும் அப்படியே மாத்தி வீக்ல இருந்து, இதுதான் இயற்கை. பேராவும் ஃபெர்ரோவும் தான் நேச்சுரல், வீக்ல இருந்து ஸ்ட்ராங்குக்கு போறது தான் எல்லா இடத்துலையும் நடக்கிறது. இந்த டயா மட்டும் ஆப்போசிட்டா உல்டாவா இருக்கும். படிச்சிங்களா? அடுத்தது, அதாவது எல்லா பாயிண்ட்லயுமே சொல் பேச்சு கேட்காம வர்றதுதான் அந்த டயா மேக்னெட். ஒன்றும் இல்லைங்க பாரு, ஒரு நார்த் போல் வச்சிருக்கேன், ஒரு சவுத் போல் வச்சிருக்கேன். பேரா இல்ல ஃபெர்ரோ ரெண்டுத்தையும் நான் பிளேஸ் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ராடை நான் பிளேஸ் பண்றேன், அந்த ராடு என்ன ஆகும்னா பேராவா இருந்தாலும் ஃபெர்ரோவா இருந்தாலும் இந்த மாதிரி பேரலா தான் அலைன் ஆகும். ஆனா அந்த டயா மட்டும் பாருங்களேன், அந்த இடத்துலயும் சொல் பேச்சு கேட்காம நான் இப்படிதான் அலைன் ஆவேன், இஷ்டம் இருந்தா பாத்துக்க, இல்லைன்னா எட்ட போ அப்படின்னு துரத்தி விட்டுறது. perpendicular to the direction of external magnetic field. உனக்கு நல்லா தெரியும், நார்த் போல்ல இருந்து தான் சவுத் போல் போகும். சோ அவங்களுக்கு பர்பெண்டிகுலரா அலைனானா டயா, பேரலா அலைனானா பேரா அண்ட் ஃபெர்ரோ. என்ன இங்க கொஞ்சம் வீக்கா இருக்கும், இங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும், அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்லை, ரைட்டா? அடுத்தது லாஸ்ட் பாயிண்ட்டுக்கு முன்னாடி, இதுவுமே ரொம்ப ஈஸி, இது ரொம்ப ஈஸியா புரிய வச்சிட பாருங்க. நான் உங்களை எந்த பக்கமா மேக்னெட் ஆக சொன்னேன்? இந்த பக்கமா மேக்னெட் ஆக சொன்னேன். நீங்க அதுக்கு எந்த பக்கமா மேக்னெட் ஆனீங்க? ஆப்போசிட்ல மேக்னெட் ஆனீங்க. இதான் மேக்னெட்டிக் மொமெண்ட். அப்ப இந்த வார்த்தை புரிஞ்சிருச்சா? டயாவில் நான் எந்த பக்கம் மேக்னெட் ஆக சொன்ன, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இந்த பாயிண்ட் ஒண்ணு, செகண்ட் பாயிண்ட் இந்த பாயிண்ட் ஒண்ணு. நான் எந்த பக்கம் மேக்னெட் ஆக சொன்னனோ அந்த பக்கம் மேக்னெட் ஆகாம அதுக்கு அகைன்ஸ்டா மேக்னெட் ஆகிருக்கீங்க, ரொம்ப கம்மியா மேக்னெட் ஆகிருக்கீங்க, ரைட்? அது ஃபர்ஸ்ட். நான் எந்த பக்கம் மேக்னெட் ஆக சொன்னனோ அதே டைரக்ஷன்ல தான் மேக்னெட் ஆகியிருக்கீங்க, ஆனாலும் கம்மியா மேக்னெட் ஆகிருக்கீங்க, லோ. நான் எந்த பக்கம் மேக்னெட் ஆக சொன்னனோ அதே பக்கம் தான் மேக்னெட் ஆகியிருக்கீங்க,
ஆனா ரொம்ப ஸ்ட்ராங்கா மேக்னெட் ஆகியிருக்கீங்க ஃபெர்ரோ. இத்தனை பாயிண்ட்ல நீங்க ஒரு விஷயம் கத்துருந்துருப்பீங்க. பேராவும் ஃபெர்ரோவும் ஒரே மாதிரி இருக்கும், பேரா கொஞ்சம் கம்மியா இருக்கும், ஃபெர்ரோ கொஞ்சம் அதிகமா இருக்கும். இவ்வளவுதான் நீங்க இவ்வளவு நேரம் கத்துக்கிட்டது. ரைட்டா? எக்ஸாம்பிள்ல ஒரு கொஸ்டின் வந்திருக்கு இதுக்கு முன்னாடி, எது வந்து டயா, எது வந்து பேரா, எது வந்து ஃபெர்ரோ. என்னங்க இருக்கு கொச்ச கொச்சன்னு இவ்வளோ இருக்கு, எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது? மனப்பாடம் பண்ண முடியுமா? அதுக்கும் நம்ம கிட்ட ஐடியா இருக்கு, ட்ரை பண்ணுங்க. கவனமாங்கடி. முதல்ல இந்த ஃபெர்ரோவோட எக்ஸாம்பிள் படிச்சுக்கோங்களேன். நான் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறேன்னு சொல்றேன். அது சிரிக்கிற மாதிரி இருந்தாலும் சிரிச்சிக்க, இல்லை என்னை திட்டுற மாதிரி இருந்தாலும் திட்டிக்க. பட் எனக்கு தேவை டயா மறக்கக்கூடாது, பேரா மறக்கக்கூடாது, ஃபெர்ரோ மறக்கக்கூடாது. இந்த ஸ்க்ரீனே இல்லைனாலும் என்னால் சொல்ல முடியும். அந்த மாதிரி ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்தி ஞாபகம் வச்சிருக்கேன். ரைட்டா? ஸோ அதையே கற்றுக் கொடுக்குறேன். நல்லா இருந்தா அதை வச்சு கற்றுக்க, நல்லா இல்லைன்னா நீ வேற மாதிரி கற்றுக்க. ஃபெரோ மேக்னெட், ஃபெனிகோன் ஞாபகம் வச்சுக்கிறது, அல்னிகோன் ஞாபகம் வச்சுக்கிறது. ஃபெனிகோ அயன், நிக்கல், கோபால்ட். அல்னிகோ இது ஒரு அலாய், அலுமினியம், நிக்கல், கோபால்ட். ஸோ இது ஃபெரோ மேக்னெட்ல வந்துருது. இந்த எஃப்இ சம்பந்தப்பட்டது எல்லாமே இந்த ஃபெரோ மேக்னெட்ல தான் வரும். ரைட்டா? இது ரெண்டே எக்ஸாம்பிள் தான் வரும், ஃபெனிகோ, அல்னிகோன்னு ஞாபகம் வச்சுக்கோ. அடுத்தது பாராமேக்னெட்டை எப்படிங்க சார் ஞாபகம் வச்சுக்கிறது? இந்த யூஎம்ல முடிகிற பேரு பெரும்பாலும் பேராவா தான் இருக்கும். யூஎம்ல முடிகிற பேரு ஏதாவது சொல்லுங்க. என்ஏ யாரு? சோடியம். சோடியம் கரெக்டாபா? என்ஏ சோடியம். கே பொட்டாசியம். எம்ஜி மெக்னீசியம். பிடி பிளாட்டினம். ஏஎல் அலுமினியம். ரைட்டா? இது என்னோட ஞாபகத்துக்காக. ஏன் சார் யுரேனியம் இருக்கக்கூடாது, என்கிட்ட நீ சண்டைக்கு வரக்கூடாது? யுரேனியம், தோரியம், ரேடியம், அதனால ஒரு டைம் பார்த்துக்குங்க. சோடியம், பொட்டாசியம், மெக்னீசியம், பிளாட்டினம், அலுமினியம், இவங்கெல்லாம் ஷியரா பேர. அப்புறம் நம்ம சுவாசிக்கக்கூடிய காற்று ஆக்சிஜன். இனிமேல் மறப்ப நம்ம ஆக்சிஜன் யாருப்பா சார்? அவன் ஒரு பேராமேக்னெட் சார். எப்ப மெக்னீசியம் ஞாபகம் வச்சுக்கிறியோ அப்பவே மேங்கனீஸ் ஞாபகம் வச்சுக்கோ, எம்என். பக்கத்துல டின், எஸ்என். ரைட்டா? எல்லா புக்லயும் இதே தான் இருக்கும், வேணா செக் பண்ணிக்கோ. சோடியம், பொட்டாசியம், மெக்னீசியம், அலுமினியம், பிளாட்டினம், சுவாசிக்கக்கூடிய காற்று ஆக்சிஜன். அதனால மெக்னீசியம் ஞாபகம் வச்சுக்கும் போது பக்கத்துல ஒரு மேங்கனீஸ் ஞாபகம் வச்சுக்கோ, அப்படியே ஒரு டின்னு ஞாபகம் வச்சுக்கோ. மேங்கனீஸ் டின்னு, மேங்கனீஸ் டின். ரைட்டா? ஸோ இப்போ கண்ண முடி யோசிச்சு பார்த்தாலே உனக்கு ஆல்மோஸ்ட் பாதி நீங்கள் நல்லா தான் சொல்லுவீங்க. என்ன சொன்னார் ஒரு யூஎம்ல முடியறதுன்னு சொன்னார். சோடியம், அலுமினியம், பொட்டாசியம், மெக்னீசியம், பிளாட்டினம். அப்புறமா எம்ஜி ஞாபகம் வச்சுக்கிட்டு எம்என் போயிடுங்க, எஸ்என் போயிடுங்க, முடிஞ்சு போச்சு. அடுத்தது டயாமேக்னெட். சார் இதுதான் இவ்வளோ இருக்கு, என்ன பண்றது? ரைட். ஸோ சின்ன பிள்ளையில உங்க மம்மியோ, உங்க டேடியோ, இல்லை உங்க பாட்டியோ, உங்க தாத்தாவோ உன்னை ரொம்ப நல்லா கொஞ்சிருப்பாங்க. ஸோ எல்லாமே அந்த கொஞ்சல்களை கேட்டுட்டு தான் இன்னைக்கு இவ்வளோ பெரிய பசங்களா உட்காந்துருக்கீங்கல்ல எல்லாருமே. இப்போ ரைட்டா? ஸோ எல்லாருமே அந்த ஆரம்ப காலங்களில் கொஞ்சறதெல்லாம் பார்த்தா ரொம்ப அழகாக இருக்கும். நான் சொல்றது குழந்தைய கொஞ்சம் சொல்றேன். உங்களை வந்து சின்ன பிள்ளையில உன் பேரண்ட்டு இல்லை உன் தாத்தா பாட்டி அவங்க தான் அதிகமாக கொஞ்சிருப்பாங்க. ஸோ எப்படியா இருந்தாலும் தங்கம்னு கொஞ்சிருப்பாங்க. கரெக்டா? தங்கம், வெள்ளி, வைரம், மாணிக்கம், இப்படிலாம் கொஞ்சிருப்பாங்க. இதெல்லாம் ஏன் சார் இங்க சொல்றீங்க? ஏஜி தங்கம், ஏயு டைமண்ட், தங்கம், வெள்ளி, வைரம். ரைட்டா? ஸோ இந்த கொஞ்சல்கள் எல்லாமே வந்து டயாமேக்னெட். தங்கம், வெள்ளி, வைரம். தங்கம், வெள்ளி, வைரம் டயாமேக்னெட்டா? அடுத்தது நாம குடிக்கக்கூடிய தண்ணி H2O டயாமேக்னெட். சுவாசிக்கக்கூடிய காற்று பாராமேக்னெட். உப்பு NaCl, NaCl உப்பு டயாமேக்னெட். ஸோ இப்போ வரைக்கும் யாரு சார்? தங்கம், வெள்ளி, வைரம். சுவாசிக்கக்கூடிய காற்று, தென் சோத்துல போடுற உப்பு. முடிஞ்சிச்சா? அடுத்தது இங்க ரெண்டு பேரு கேஸ் உங்க கண்ணுக்கு தெரியுதா? ஹீலியமும் நியானும், ரெண்டு கேஸ் மட்டும் தான் உங்க கண்ணுக்கு தெரியும். ஹீலியம் கேஸும் நியான் கேஸும் டயாமேக்னெட். ஹீலியம், நியான்.
அடுத்தது 2 ஸ்பெஷல் மெட்டீரியல் உங்க கண்ணுக்கு தெரியுதா? லெட்டும் மெர்க்குரியும் 2 பேருமே ஸ்பெஷல் மெட்டீரியல்ஸ். லிக்விட் ஸ்டேட்ல இருக்கக்கூடிய ஒரு சாலிட். இது லெட் படிச்சிருப்பீங்க. ஸோ இப்போ வரைக்கும் ஒரு 7 ஞாபகப்படுத்திக்கோ. சரி, எங்கள் அம்மா என்ன தங்கம் வெள்ளி வைரம்னு கொஞ்சிருக்காங்க சின்ன பிள்ளையிலேருந்து. டயாமேக்னெட்டு, நான் குடிக்கக்கூடிய தண்ணி டயாமேக்னெட்டு, சாதத்தில் போட்டு சாப்பிட்ற உப்பு டயாமேக்னெட்ஸு, அதுக்கப்புறமா 2 கேஸு ஹீலியமும் நியானும், பலூன் பறக்க விடுறது ஹீலியமும் நியானும், 2 ஸ்பெஷல் மெட்டீரியல் லெட் அண்ட் மெர்க்குரி, இவங்கெல்லாம் வந்து டயாமேக்னெட்ஸு. அப்புறம் 2 மெட்டீரியல் ஜிங்க்கு ஆன்டிமனி, இல்லைன்னா இன்னொரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த பிஸ்மத்தும் ஆன்டிமனியும் உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. இவங்களை நான் பார்த்ததே இல்லை, இன்னும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்றீங்களே. லாஸ்ட் லெசன் செமிகண்டக்டர்னு ஒன்று படிப்பீங்க. யாரெல்லாம் செமிகண்டக்டர்னு கேட்பாங்க உங்ககிட்ட, யாரெல்லாம் செமிகண்டக்டர்னு கேட்பாங்க. ஆன்டிமனியும் பிஸ்மத்தும் தான் செமிகண்டக்டர். உங்க என்சிஆர்டில இது 2 மட்டும் தான் எக்ஸாம்பிளா யூஸ் பண்ணியிருப்பாங்க. அப்ப தலையெழுத்து நீ அங்க போய் படிச்சுதான் ஆகணும். அப்ப இந்த பிஸ்மத் அண்ட் ஆன்டிமனி யாரு? செமிகண்டக்டர் சார். பிஸ்மத்தும் ஆன்டிமனியும் செமிகண்டக்டர். முடிஞ்சு போச்சா? வேற யாராவது விட்டுருக்குமா? தென் 2 மெட்டல், காப்பர் அண்ட் ஜிங்க். காப்பர் அண்ட் ஜிங்க் திரும்ப திரும்ப ரிவைஸ் பண்ணி ஞாபகம் வந்துடும். இப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சோடியம், அலுமினியம், பொட்டாசியம், பிளாட்டினம், மெக்னீசியம், இதெல்லாம் பேரா, அதனால எம்னு ஒரு எஸ்என்னு, சுவாசிக்கக்கூடிய காற்று ஆக்சிஜன். இந்த பக்கம் டயாவுக்கு வந்தீங்கன்னா தங்கம் வெள்ளி வைரம், உப்பு, அதுக்கப்புறம் 2 கேஸ் ஞாபகம் வச்சுக்கோ, ஹீலியம் நியானு, 2 ஸ்பெஷல் மெட்டீரியல் ஞாபகம் வச்சுக்கோங்க, லெட் அண்ட் மெர்க்குரி, அப்புறம் H2O ஞாபகம் வச்சுக்கோ. அதுக்கப்புறமா 2 மெட்டல் காப்பர் அண்ட் ஜிங்க், தென் ஒரு செமிகண்டக்டர் ஞாபகம் வச்சுக்கோ, ஆன்டிமனி அண்ட் பிஸ்மத். சரி, இவ்வளோ டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணுமா? ஒன்று டயாவை தனியாக எழுத சொன்னாங்கனாலும் எக்ஸாம்பிள் எழுதணும், பேராவை எழுத சொன்னாலும் எக்ஸாம்பிள் எழுதணும், ஃபெரோவுக்கு எக்ஸாம்பிள் எழுதணும். இல்லை 1 மார்க்கில் நீட்லேயே கேட்டிருக்காங்க